ஒரு மந்தையிலிருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் சென்றன. இரண்டும் சந்தித்த போதோ, பைபிள்ல ஒரு 2 கேரக்டர், ஒன்னு யாக்கோபு, இன்னொன்னு ஏசா. ஏசாவுடைய வாழ்க்கை போதுமானது உண்டு அப்படின்னு சொல்ற ஒரு லைஃப் ஸ்டைல். ஆனா கடவுளுடைய அனுகிரகத்தை பெற்ற யாக்கோபு சொல்றான், வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கு. ஜீசஸ் இந்த வாழ்க்கையை கொடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறார். இயேசு ஓவரான வாழ்க்கையை கொடுக்க வந்தார். வாழ்வாங்கு வாழ்வாரு வையகத்துள் அப்படின்னு. அது மாதிரி நீ வானகத்துக்குள் மட்டும் இல்ல, வையகத்துக்குள்ளும் எப்படி வாழ்வீங்க? வாழ்வாங்கு வாழ்வீங்க. கிருபையை நம்பாதனாலதான் சொந்த அண்ணனையே ஏமாத்தணுங்கிற எண்ணம் வருது. கடைசியில பார்த்தா கிருபையை நம்பி இப்ப வாழ்க்கை நல்லானதுக்கு அப்புறம் இப்ப பாருங்க, சொந்த அண்ணனுக்கு பரிசோட கொண்டு வந்திருக்கான். வாங்கிக்கோன்னு கொடுக்குறான். பிரமாணம் கொடுத்த வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறதும், இயேசு கிறிஸ்து என்கிற கிருபை கொடுத்த வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிறதையும் வேதாகமும் நமக்கு பிரிச்சு காட்டுது. பிரமாணத்தின் வாழ்க்கை என்பது என்ன? ஒரு மனிதன் தான் செய்கிற செயலாலே அவன் பிழைப்பான். கிருபையின் வாழ்க்கை, நான் செஞ்சதால் நான் பிழைக்க போகிறதில்லை, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். லிவிங் அண்டர் கிரேஸ், கிருபைக்கு கீழே நீங்க வாழும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை, நிரம்பி வழிகிற வாழ்க்கையை தான் வச்சிருக்கிறாரு. ஐ ஹேவ் எவ்ரிதிங். கீழ்ப்படிதலால் நீங்க எல்லாத்தையும் பெறலாம், அதான் பிரமாணம். கிறிஸ்துவால எல்லாத்தையும் பெறலாம், அதான் கிருபை. இப்ப கீழ்ப்படிதல் எப்படி ஆயிடுதுன்னா, கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதத்தால ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட பட 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 ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள கீழ்ப்படிதல் வர ஆரம்பிச்சிருது. ஏமாத்திட்டு போனவன் கூளை காய்ச்சி சொத்தை மாத்தி அவன் பேருக்கு கொண்டு வர்ற ஒரு வேலையை பண்ணவன், ஆனா இப்போ பரிசு பொருளோட வந்திருக்கான். அண்ணனுக்கு எல்லாம் வாங்கிக்கோங்க, இன்னும் எடுத்துக்கோங்க அப்படிங்க. அதாவது பிடுங்குகிற அவன் வாழ்க்கை ஒரு நாள் பரிசளிக்கிற வாழ்க்கையா மாறி, கடவுள் அவனை பிளஸ் பண்ணியே மாத்திட்டார். வதிச்சே உங்களை திருத்தலன்னா பாருங்க பிரதர். கனி கூடாத ஒரு மரத்தை கனி கொடுன்னு சொல்லிட்டு இருக்கிறது பிரமாணம். கிருபை என்ன பண்ணும் தெரியுமா? கனி கொடுக்கலையா, நான் இப்போ கொத்தி எரு போட்டு தண்ணி இல்லாம பாய்ச்சி இந்த கனியே இல்லாத இந்த மரத்தை, ஒரு பிரோஜனமும் இல்லாம நல்லாவே இல்லாத இந்த மனுஷனுடைய வாழ்க்கைய நான் எப்படி நல்லாக்குறேன் பார் அப்படிங்கிறார். அதான் கிறிஸ்து. கடவுள் சில எவிடன்ஸை இந்த உலகத்துக்கு காட்ட விரும்புறார். என்ன அவர் டெமான்ஸ்ட்ரேட் காட்ட விரும்புறார் தெரியுமா? அதை பண்ண இதை பண்ண நான் பெரிய ஆளான, இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் இல்லை. இன்னொரு விதமா இந்த உலகத்தை சுதந்திரிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்ப போறேன். அவர்கள் கிரியையினால் சுதந்திரிக்கிறது இல்லை, அவர்கள் கிருபையினால் சுதந்திரிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரிப்பு நடக்க போகிறது. ஆதாமுக்குள் இருந்தீங்க, அவன் பண்ணதுனால சபிக்கப்பட்டீங்க. இப்ப கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்க, அவர் பண்ணதுனால ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. அப்படிதான் கதை முடிஞ்சு போச்சு. அவருக்குள் நாம் பரிபூர்ணமா இருக்கிறோம். நான் குறைவா தான் இருக்கேன், என்ன தூக்கி டப்புன்னு கிரைஸ்டுக்குள்ள போட்டுருதாரு. இப்போ பாருங்க ஆண்டவர். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த மாலையில் வந்த நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். You are the blessed people. ஆமென். எல்லாருக்கும் வாய்ப்புகள் இருந்தாலும் சிலர் மாத்திரம் அந்த வாய்ப்புகளை தெரிந்து கொள்கிறார்கள். Choosing is yours. Amen. The choice is yours. இந்த நேரத்தை எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம், ஆனால் அது இப்படி தான் செலவு பண்ணணும்னு நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க? சூஸ் பண்ணுறீங்க. அந்த கிரேஸ் உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த நேரத்தை கடவுளுடைய பிரசன்னத்தில் செலவு பண்ணும்படி வந்திருக்கீங்க. அதே மாதிரி ஆன்லைன்லேயும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஃபேஸ்புக் ஆர் யூடியூப், வாட்ஸ்அப்ஸ் எதில் இருந்துனாலும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஸோ ஐ ரியலி ஹானர் யூ. ஏன்னா எதை தெரிந்து கொள்ளணும்னு தெரியணும் வாழ்க்கையில். அதை தெரிஞ்சுக்கிட்டால் மீதி எல்லாமே கரெக்டாகிடும். ஆமென். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நமக்கு நிறைய விஷயம் தேவைன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் இயேசுநாதர் கிருபை, அந்த ஞானம் சிம்பிளாக சொல்லிட்டார். The one things is needable. தேவையானது மெனி திங்ஸில் ஒன் திங். எல்லாம் சொல்லுங்கள் ஒன் திங். எல்லாம் சொல்லுங்கள் ஒன்று தேவை. ஆமென். The presence. அவரோடு இருக்கிற அந்த காரியம், அவர் வார்த்தை, அவருடைய பிரசன்னம், அவரை சந்திக்கும் சந்திப்புகள், அதுதான் மிகப்பெரிய தேவை. மனுஷன் அதுக்காக தான் படைச்சார். அந்த ஒரு காரியம்தான் மீதி எல்லா காரியத்தையும் உண்டாக்குது. ஸோ அந்த தெய்வீக உறவுக்கான நேரம்,
அந்த தெய்வீக புரிதலுக்கான நேரம் வாழ்க்கையில் வரும்போது மீதி எல்லாமே பின்னாடி என்ன பண்ண ஆரம்பிக்கும், வர ஆரம்பிக்கும். ஆமென். அதனால் நீங்கள் தேவனை தேடி வந்திருக்கீங்க, அவருடைய பிரசன்னத்தை தேடி வந்திருக்கீங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் உங்களை தேடி வரும். எல்லாம் உங்களை தேடி வருகிற நாட்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். அது தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், வாட் எவர் பி, உங்களை அது தொடர்ந்து வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், என்னை தொடரும். ஆமென். நான் அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய வார்த்தைகளை தேடி நான் வந்திருக்கனால எல்லாம் உங்கள் பின்னாடி வரும். ஆமென். பிரைஸ் காட். ஸோ இன்னைக்கு மாலையில் அவரை ஆராதிக்கிறத முடிக்கவே முடிய மாட்டேங்குது. எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஃபீலிங் இருந்துச்சா? பாஸ்டர் ஃபீலிங்கா? நான் பாஸ்டராக நின்று இதை பண்ணல, இயேசுவையும் அவருடைய பிரசன்னத்தையும் விரும்புறதுனால பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்படின்னா 2 பாட்டு 2 பாயிண்ட்டுன்னு முடித்து உங்களை அனுப்பியிருப்பேன் நான். அப்படி பாடிட்டே இருக்கணுங்கிறதில்ல, போயிட்டே இருக்கு, முடிக்கவே முடிய மாட்டேங்குது. நிறைய நேரம் அப்படி தான் ஆகிடும். நீங்கள் இயேசு 3 நாள் பிரசங்கம் பண்ணணுன்னா ஆரம்பிச்சிருப்பார் நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லை, ஆரம்பித்தார் 3 நாள் ஆகிட்டு. இப்போ இன்றைக்கி எத்தனை நாள் ஆக போகுதுன்னு தெரில. மாஸ்டர் அப்போ 9 மணிக்கு வீட்டுக்கு போக முடியாதா? தம்பி அந்த செட்டரை கொஞ்சம் மூடு. அப்படிதான் இருந்திருக்குது இல்லை? ஒன்றும் பிளானிங்லாம் பண்ணல. நீங்களே யோசித்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச யார் கிடையாது பேசிகிட்டு பார்த்தா அப்படியே போகும் பாருங்கள். நீங்கள் யோசித்தே பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர்கள், ஆட்கள், சிலர் கூட அப்படி கிடையாது, எப்பண்டா கிளம்புவீங்க அப்படின்னு இருக்கும், அது வேறு. ஆனால் சிலரோட அப்படியே போகும், பார்த்தா டைம் போகிறதே தெரியாது. அப்படி கடவுளோடு வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். நீங்களும் தேவனும், தேவனுடைய காரியம்னாலே அப்படி உங்களை வசீகரிக்கக்கூடிய ஒன்று தான், உங்களை ஈர்க்கக்கூடிய ஒன்று தான் கடவுளுடைய காரியங்களாக அது இருக்கிறது. ஸோ நீங்கள் எப்போவுமே கேளுங்க, என்னை நீங்கள் ஈர்த்துக்கோங்கன்னு கேளுங்க. என்னை நீர் கவர்ந்து கொள்ளும், என்னை இழுத்து கொள்ளும் கேளுங்க. அவருடைய நிறைவுகள் உங்கள் வாழ்க்கையில் வர வர சில குறைவுகள்லாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் தேடுவீங்க, பார்க்க மாட்டீங்க. ஆமென். அவன் கூடாரத்தை விசாரிக்கும் பொழுது அதில் குறை ஒன்றையும் காண மாட்டீர்கள். ஒரு குறையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை ஆகிடுங்க. ஒரு குறையுமே இல்லை, அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை ஆகிடும். நம்புறீங்களா? கண்டிப்பாக ஆக்குவார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது. எல்லாம் சொல்லுங்கள், ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். எல்லாம் இருக்குது எனக்கு, அப்படி சொல்லுவீங்க நீங்கள். ஆமென். எல்லாம் இருக்குது எனக்கு. எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் எனக்கு இருக்குது. அந்த மாதிரி வாழ வைப்பாருங்க கடவுள் உங்களை. பைபிளில் ஒரு 2 கேரக்டர், ஒன்று யாக்கோபு, இன்னொன்று ஏசா. தெரியுமா உங்களுக்கு இந்த 2 பேர்? யாக்கோபு ஏசா யாருன்ட்டு? என்ன இவ்வளோ யோசிக்கிறீங்க? ஈசாக்குடைய பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் பேர் என்ன பேர்? யாக்கோபு. ஒருத்தன் பேர் ஏசா. யாக்கோபு இந்த அம்மா கூடயே போய் கிச்சனில் உள்ள வேலையெல்லாம் பார்த்து கூழ் காய்க்கிறதுல அதில் தேர்ந்துட்டான். இவன் அப்பா கூடயே போயிட்டு வேட்டையாடுறது அந்த மாதிரி தேர்ந்துட்டான். யார்? ஏசா. ஸோ 2 பேரும் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. யாக்கோபு கடவுளையும் அவருடைய பலத்தையும் நம்பி முதல்ல ஒரு மாதிரி இருக்கிறாரு, அப்புறம் கரெக்டாக கடவுளுடைய கிருபை தான் வாழ வைக்கும் நம்பி போகிறாரு. ஏசா பட்டயம் இதெல்லாம் வச்சு வாழ்க்கையை வாழ்கிறார். 2 பேரும் வாழ்க்கையை முடித்து ஒரு நாள் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, சந்திக்கிறாங்க. ஒரு மந்தையிலிருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் சென்றன. 2ம் சந்தித்த போதோ இல்லை பேசிக்கொண்டன. அது என்ன அப்படிங்கிறத இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு பாருங்க. என்ன ரிசல்ட் பாருங்களேன். லைஃப் அவன் வாழ்க்கையை பற்றி சொல்கிறான் ஏசா. அதுக்கப்புறம் அவர் பேர் என்ன, யாக்கோபு, அவர் வாழ்க்கையை பற்றி சொல்கிறாரு. ஜெனிசஸ் 33 33, ஆதியாகமம் 33.
9 பாருங்க. அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அதாவது தம்பி அண்ணனுக்கு வந்து கிஃப்டாக கொடுக்குறான், நிறைய கொடுக்குறான். அண்ணன் என்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு கொடுக்குறான். அதுக்கு அண்ணன் சொல்கிறான், எனக்கு போதுமானது உண்டு, எனக்கு போதுமானது இருக்குது. ஐ ஹாவ் plenty my brother, so keep what you have for yourself. ஸோ எனக்கு வேண்டாம், எனக்கு போதுமானது உண்டு அப்படி சொல்கிறான். அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் என் வெகுமதி என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமானீர், நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டு அவன் கொடுக்கான், வேண்டாங்க கொடுக்கான், அந்த மாதிரி ஒரு சீன். புரியுதா? உங்கள் வீட்டுக்கு யாராவது வாங்கிட்டு வருவாங்க சம்திங், அவன் பார்த்துருக்கீங்களா? இது என்னத்துக்கு அப்படிம்பாங்க, அப்புறம் வாங்கிட்டு உள்ளே போயிடுவாங்க. வேண்டாம் வேண்டாம்பாங்க. ஸ்நாக்ஸு சிப்ஸ்லாம் நீங்கள் காபி போடுறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வச்ச பிளேட் எங்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவன் வந்து அப்படி இல்லை, ரியலாகவே வேண்டாங்கிறான். ஏசாவுடைய வாழ்க்கை போதுமானது உண்டு அப்படின்னு சொல்கிற ஒரு லைஃப் ஸ்டைல், ஓகே. ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஜாக்கப், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. 11வது வசனம், தேவன் எனக்கு என்ன பண்ணுறாரு? அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அதாவது அனுக்கிரகம்னா கிருபைக்கு இன்னொரு வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, அனுக்கிரகம். எவ்வளோ பழைய வார்த்தை பாருங்க. எல்லாம் படிச்சிங்கன்னா என்ன இவ்வளோ தமிழ், இவ்வளோ தூய்மையான தமிழ்லாம் உங்களுக்கு தெரியுமா? அப்படி பைபிள் படிச்சிங்கன்னா நிறைய வேர்ட்ஸ், பழமையான வார்த்தைகள் கூட உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அனுக்கிரகம், எல்லாம் சொல்லுங்கள் அனுக்கிரகம். நல்லா தமிழ் வார்த்தை பாருங்கள். அன்றைக்கி தான் உட்காந்து ஒரு ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தேன், தாமார் பற்றி படிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி ஆக்சுவலி தாமார் பற்றி பேசணும்னு யோசித்தேன், படிச்சுட்டு இருந்தேன். அப்போது அதில் தாமாரை வந்து எப்படி போட்டிருக்குன்னா கைம்பெண் அப்படின்னு போட்டிருக்கு. என்னது கைம்பெண்? விதவை அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை தான் என்னது? எப்போவுமே விதவை அப்படின்னே சொல்லிகிட்டு இருந்தாங்களாம். இந்த கலைஞர் வந்து என்ன பண்ணார், விதவை அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பொட்டுமே இல்லை, அதனால் கைம்பெண் என்ன பண்ணிடுங்க வச்சுருங்க அப்படின்னா 2 பொட்டு வந்துடும். கைம்பெண் அப்படின்னு அந்த பேரை மாற்றினார் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். அப்புறம் தான் பைபிள் படிச்சுக்கும் போது, அப்போ பைபிளில் ஏற்கனவே கைம்பெண்ங்கிற வார்த்தை எப்போவுமே டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? கலைஞர் சொன்னார்னு அதை ரொம்ப பிரபலமாக சொல்லுவாங்க பாருங்கள். இப்போ விதவை என்று வைக்காதே, கைம்பெண் என்று வை, 2 பொட்டுகள் வந்துவிடும் அப்படின்னு அவர் பேசி கைத்தட்டில் வாங்கிட்டு போயிட்டார். நம்ம பைபிள் பிடிக்காதனால ஒரு தட்டு வாங்காமல் உட்காந்துருக்கோம். பைபிளில் அந்த வார்த்தை இருக்குது, கைம்பெண் அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்குது. இல்லை பைபிள் படிக்கிறதுங்கிறது சும்மா கிடையாது பாருங்கள். நீங்கள் வந்து மொழி இலக்கியம் இதிலெல்லாம் கூட வளர்ந்துருவீங்க. ஆமாம், வேதத்தை வாசிக்கும் போது சும்மா எல்லா விதத்துலேயும் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு உண்டாகிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு பழமையான வார்த்தை, என்ன வார்த்தை? அனுக்கிரகம். எல்லாம் சொல்லுங்கள் அனுக்கிரகம். அனுக்கிரக நாளிலே உனக்கு நான் செவி கொடுத்தேன் அப்படின்ட்டுலாம் இருக்குது பாருங்கள். அனுக்கிரகம் கடவுளுடைய, நார்மலாக சிலவங்களாம் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அது கடவுளுடைய அனுக்கிரகம் இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன? கிருபைக்கு இன்னொரு வார்த்தை. ஏசா சொல்கிறான் எனக்கு போதுமானது உண்டு அப்படி சொல்கிறான். ஆனால் கடவுளுடைய அனுகிரகத்தை பெற்ற யாக்கோபு சொல்கிறான் வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கு. ஆமென். ஏதோ போதுமானது இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுகிறான். இவன் சொல்கிறான் கடவுளுடைய அனுகிரகம், கடவுளுடைய கிருபை என் மேலே இருக்குல்ல, எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறான். தட் இஸ் டிஃப்ரெண்ட் மை ஃப்ரெண்ட். பட்டயத்தால் வில்வித்தையால் வாழ்க்கையை ஓட்டின ஏசா சொல்கிறான் போதுமானது இருக்குது, ஏதோ போதுமானது இருக்குங்க அப்படிங்கிறான். ஆனால் கிருபையால் வாழ்க்கையை வாழ்ந்த யாக்கோபு சொல்கிறான் எனக்கு வேண்டியதெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்கிறான். ஆமென். நீங்கள் வந்து பட்டயத்தால் பிழைக்க அல்ல வித்தையால் திறமையால் பிழைக்க வரல, நீங்களும் நானும் அவருடைய அனுகிரகத்தை அனுபவிக்கும்படி வந்திருக்கிறோம். ஆமென்.
அப்போ அவருடைய அனுகிரகத்துக்கு கீழே, அவருடைய கிருபைக்கு கீழே நம்ம வாழும்போது நாம் இதே டிக்ளரேஷனை பண்ணுவோம். என்ன சொல்லுவோம்? வேண்டியதெல்லாம், எல்லாம் சொல்லுங்கள், வேண்டியதெல்லாம். ஆமென். என்ன போட்டு? வித் மீ அண்ட் ஐ ஹாவ் எவ்ரிதிங். எல்லாம் சொல்லுங்க, ஐ ஹாவ் எவ்ரிதிங். கடவுளுடைய அனுகிரகத்தால் ஐ ஹாவ் சம்திங் அப்படின்னு சொல்ல, கடவுளுடைய அனுகிரகத்தால் ஐ ஹாவ் எவ்ரிதிங். எல்லாம் சொல்லுங்க, கிருபைக்கு கீழே, அனுகிரகத்துக்கு கீழே வாழ்கிற என் வாழ்க்கை இவ்விதமாக இருக்கும். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஐ ஹாவ் எவ்ரிதிங். பாருங்க, இந்த வார்த்தையை நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், அன்றைக்கி தான் நானே வாசிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள், ஐ ஹாவ் எவ்ரிதிங். ஆமென். ஐ ஹாவ் சம்திங் அப்படிங்கிறாங்க. சில கிறிஸ்தவங்க ஐ ஹாவ் நத்திங். அவங்க நத்திங் கிறிஸ்டியன்லேயே வாழ்ந்துருக்காங்க. நத்திங்க, முன்னாடி எல்லாம் இருந்ததுங்க, ஏசப்பா பிள்ளானங்க, இப்போ மொட்டை அடிச்சிட்டாங்க அப்படிங்காங்க. என்ன பெரிய சாட்சி பாருங்க. மொட்டை அடித்த வாழ்க்கையை கூட வேறு மாதிரி ஆகிறது தான் கிறிஸ்தவம். ஆனால் இவங்க தலைகீழ புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இங்கே என்ன அழகாக போட்டிருக்கு பாருங்க, கடவுளுடைய அனுகிரகத்தால், கடவுளுடைய அனுகிரகத்தால். எல்லாம் சொல்லுங்கள், தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். அப்படின்னா என்ன? லிவிங் அண்டர் கிரேஸ், லிவிங் அண்டர் காட்ஸ் ஃபேவர். கடவுளுடைய கிருபைக்கு கீழே, கடவுளுடைய தயவுக்கு கீழே ஒரு மனுஷன் வாழும்போது அவன் இந்த வார்த்தையை சொல்ல முடியும், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஐ ஹாவ் எவ்ரிதிங். என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஐ ஹாவ் எவ்ரிதிங். எல்லாம் சொல்லுங்க, ஐ ஹாவ் எவ்ரிதிங். ஜீசஸ் வந்து இந்த வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கிறார். ஆமென். எந்த வாழ்க்கையை கொடுக்க வந்தார்? நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆங்கிலத்தில் என்ன வாசிக்கிறீங்க? அபாண்டன்ஸ். எல்லாம் சொல்லுங்க, அபாண்டன்ஸ். அப்படின்னா நான் உங்களுக்கு பரிபூர்ணத்தை கொடுக்க வந்தேன். ஆமென். அந்த அபாண்டன்ஸ் வந்து எப்படி போட்டுக்கு பாருங்க. I came that they may have and enjoy life. எல்லாம் சொல்லுங்க, என்ஜாய் லைஃப். கிருபைன்னா இயேசு தான் அந்த கிருபை. அந்த கிருபை கொடுக்குற வாழ்க்கை எப்படி இருக்குது? கிருபை தரும் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, அங்கே பாருங்க, என்ஜாய் லைஃப். எல்லாம் சொல்லுங்க, என்ஜாய் லைஃப். அண்ட் ஹேவ் இட் இன் அபாண்டன்ஸ். எல்லாம் சொல்லுங்க, அபாண்டன்ஸ். பரிபூர்ணமாக இருக்கும். டு த ஃபுல் till it overflow. எல்லாம் சொல்லுங்க, ஓவர்ஃப்ளோ. எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு தர்ற வாழ்க்கை சந்தோஷமானது. ஆமென். நிறைவானது, நிரம்பி வழிகிறது. எல்லாம் சொல்லுங்க, ஓவர்ஃப்ளோ. இப்போ இதை நான் பேசினா நீங்கள் ஓவராக பேசுகிறீங்க பிரதர் அப்படிங்க. இயேசு ஓவரான வாழ்க்கையை கொடுக்க வந்தார். ஆமென். இது பாருங்க, இப்போ இதில் ஏதாவது நான் சேர்த்து பேசுகிறேன்னா இல்லை அப்படியே இருக்கிறத பேசுகிறேன்னா என்ன சொன்னாங்க? நீங்கள் நிறைய வெளிப்பாடு வெளிப்பாடே பேசலை, பைபிள் எடுத்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் என்ன இப்போ வெளிப்பாடு சொல்லிட்டேன் நான்? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்றும் சொல்ல, அப்படியே எடுத்து வாசித்துருக்கேன். என்ன வாசித்துருக்கேன்? ஓவர்ஃப்ளோ. எல்லாம் சொல்லுங்கள், ஓவர்ஃப்ளோ. ஸோ லிவிங் அண்டர் கிரேஸ், கிருபைக்கு கீழே நீங்கள் வாழும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை, நிரம்பி வழிகிற வாழ்க்கையை தான் வச்சிருக்கிறாரு. ஐ ஹாவ் எவ்ரிதிங். எல்லாம் சொல்லுங்கள், ஐ ஹாவ் எவ்ரிதிங். இன்னைக்கு இதை சொல்லிட்டே தான் போக போகிறீங்க. எல்லாம் சொல்லுங்கள், ஐ ஹாவ் எவ்ரிதிங். தேவனுடைய அனுகிரகத்தால் எனக்கு எல்லாம் இருக்கிறது. உங்களுக்கு என்ன புரியுதோ இல்லை இது மட்டும் சொல்லுங்கள். தேவனுடைய அனுகிரகத்தால் எனக்கு எல்லாம் இருக்கிறது, எனக்கு எல்லாம் இருக்கிறது. ஆமென். இன்னும் அந்த இல்லைங்கிறது வாயில் வரவே கூடாது. கடவுளுடைய அனுகிரகத்தால் எனக்கு எல்லாம் இருக்கு. ஐ ஹாவ் எவ்ரிதிங். இயேசு அந்த வாழ்க்கையை எனக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். அவர் எனக்காக மரித்தார், என்னுடைய தாழ்ச்சியை தாம் மேலே ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்டதின் விளைவாக எனக்கு என்ன உண்டாயிடுச்சு? பரிபூர்ணமான வாழ்க்கை, ஓவர்ஃப்ளோ. எல்லாம் சொல்லுங்கள், ஓவர்ஃப்ளோ. நல்லா சொல்லுங்கள், ஓவர்ஃப்ளோ. ஆமென். வேதாகம மனிதர்கள் எல்லாருமே இப்படி தான் பேசியிருக்காங்க. டேவிட் சொல்கிறாரு, கிங் டேவிட் சொல்கிறாரு, மை கப் ரன்னத் ஓவர். மை கப் ரன்னத் ஓவர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எல்லாம் சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். மை கப் ஓவர்ஃப்ளோ. எஸ்.
எப்படி அழகாக வருது பாருங்க. மை கப்னு என்ன பேசுகிறாரு? வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்கள், என் வாழ்க்கை நிரம்பி வழியும். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய அனுகிரகத்தால் சந்தோஷமான நிரம்பி வழிகிற எல்லாம் இருக்கிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்படி இயேசு வந்தார். நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, I receive it. ஆமென். Go and live it. ஆமென். பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த வாழ்க்கையை போய் வாழுங்க. அதுக்கு தான் இயேசு என்ன பண்ணார்? வந்தார். இந்த எளிமையான காரியத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ ஏசா வில் வித்த பட்டயம், அவன் வேற என்னெல்லாமோ பண்ணுறான். அதன் அடிப்படையில் ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் என்ன கிடைக்குது அப்படின்னா ஜஸ்ட் எனஃப். ஆனால் கிருபைக்கு கீழே வரும்பொழுது மோர் தென் எனஃப். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், மோர் தென் எனஃப். திறமைக்கிறமோ ஒன்றும் பயன்படுத்தாதவங்க இன்னொரு லைஃப்பில் வாழ்கிறாங்க. அவங்க லேக். எகிப்தில் என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்க? த பிளேஸ் ஆஃப் லேக், த பிளேஸ் ஆஃப் நத்திங், அதில் வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் வனாந்தரத்துக்கு போகிறாங்க. அங்கே என்ன இருக்குது? ஜஸ்ட் எனஃப் இருக்குது. அதுக்கப்புறம் கானானுக்குள்ளே போகிறாங்க. அங்கே மோர் தென் எனஃப். இப்போ காட்ஸ் ஐடியா இஸ் மோர் தென் எனஃப். எல்லாம் சொல்லுங்கள், நாட் ஜஸ்ட் எனஃப், நாட் லேக், மோர் தென் எனஃப். எல்லாம் சொல்லுங்கள், தேவன் எனக்காக என் சந்ததிகளுக்காக வைத்திருக்கிற வாழ்க்கை போதுமானதற்கும் அதிகமான ஒரு வாழ்க்கையாக இருக்குது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய அனுகிரகத்தால் எனக்கு எல்லாம் இருக்கிறது. ஆமென். அப்படி தான் நீங்கள் பேசுவீங்க, அப்படி தான் நீங்கள் வாழ்வீங்க. அதை தருவதற்கு தான், அவ்வளவு தரமான வாழ்க்கையை தருவதற்காக தான் இயேசு கல்வாரியில் அவ்வளவு கேவலமான, அவ்வளவு பரிதாபமான ஒரு மரணத்தை உங்களுக்காக எனக்காக அவர் சந்தித்தார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், நான் வாழ அவர் மரித்தார். ஆமென். இப்போ நீங்கள் சும்மா வாழ மாட்டீங்க, வாழ்வாங்கு வாழ்வீங்க. ஆமென். வாழ்வாங்கு வாழ்வார் வையகத்துள் அப்படின்பாங்கல்ல, அது மாதிரி நீ வானகத்துக்குள் மட்டும் இல்லை, வையகத்துக்குள்ளும் எப்படி வாழ்வீங்க? வாழ்வாங்கு வாழ்வீங்க. ஆமென். சொல்கிறாங்க பாருங்கள், 16 பெட்ரு அப்படிங்கிறாங்க. எல்லாம் எனக்கு இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆமென். தட்ஸ் லைஃப். அந்த மாதிரி தான் அனுகிரகத்துக்கு கீழாக, கிருபைக்கு கீழே வாழ்கிற வாழ்க்கை அப்படிப்பட்டதாக தான் இருக்குது. கடவுளுடைய கிருபையை பெற்ற எல்லாருமே அப்படி தான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. எல்லாம் எனக்கு இருந்துச்சு, நிறைவாக இருந்துச்சு, அற்புதமாக வாழ்ந்தோம் அப்படின்னு தான் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. தாவீது அப்படி தான் சொல்கிறான். இயேசு அதற்காக தான் வந்தார். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம், ஜான் சாப்டர் 1 verse 16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும், இது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அதனால தான் எடுத்தேன் நான். நாம் எல்லோரும், எல்லாம் சொல்லுங்கள், நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எல்லாம் சொல்லுங்கள், கிருபையின் மேல் கிருபை. ஆமென். இந்த கிருபையின் மேல் கிருபை அல்லது இப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கைங்கிறது எதனால் உங்களுக்கு எனக்கு உண்டாகுதான்? ஃபார் அவுட் ஆஃப் ஹிஸ் ஃபுல்னஸ், என்ன போட்டிருக்குது? சூப்பர் abundance of his grace and truth. எல்லாம் சொல்லுங்க, சூப்பர் abundance. என்னங்க இது வார்த்தையை தேடி பிடிச்சிருக்காங்க, எப்படி என்ன வார்த்தை போடுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. abundanceன்னு அங்கே படித்தவங்க என்ன போட்டிருக்குது? எல்லாம் சொல்லுங்க, சூப்பர் abundance living. எதுக்கு சில அந்த வாக்கியங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, இனிமே அதை தான் நீங்கள் பேசணும். சூப்பர் abundance, ஓவர்ஃப்ளோ, தொட்டுக்கோ வலிச்சுக்கோ அதெல்லாம் வரக்கூடாது. இல்லவே இல்லை, எள்ளுக்கோண்டு, கரைஞ்சி போச்சு, ஓஞ்சி போச்சு, தேஞ்சு போச்சு, பிஞ்சு போச்சு, நஞ்சு போச்சு, ஒரே போச்சின்னு தான் போயிட்டுருக்கு. தவிர இந்த மாதிரி வாக்கியங்களை உபயோகப்படுத்துங்க. அதுதான் வாழ்க்கை வளமாகிறதுக்கான வழி. ஆமென். தேவன் கிருபையுள்ள வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துருக்கார். நீங்கள் அந்த கிருபையுள்ள வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த கிருபையுள்ள வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? பேச ஆரம்பிக்கணும். அப்படின்னா அர்த்தம்னா நீங்கள் கடவுளோடு ஒத்துழைக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த கன்ஃபெஷன், இந்த வேர்ட் கன்ஃபெஷன் ஒரு வார்த்தை சொல்கிறோம் பாருங்கள். க்ரீக்கில் ஹோமோலோகியோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான வார்த்தை ஹோமோலோகியோ, அதாவது ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அது அப்படியே பேசுகிறது.
சேம். ஹோமோ அப்படின்னா என்ன? சேம் சொல்கிறாங்க பாருங்க. ஹோமோசெக்சுவல் அந்த வார்த்தைலாம் அதுல தான் வருது. ஹோமோ மீன் சேம். ஹோமோலோகியோ அப்படின்னா என்ன? சேமா பேசுப்பா, அவர் சொன்ன மாதிரியே சொல்லுப்பா அப்படின்னு அர்த்தம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. சூப்பர் abundance of his grace and truth. We have all received grace upon grace. எல்லாம் சொல்லுங்க. grace upon grace. எல்லாம் சொல்லுங்க. இயேசுவின் நிறைவினாலே, அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லோரும், இங்க இருக்கிற எல்லாரும் கவர் பண்ணப்படுறீங்க. இங்க இருக்கிறவங்க, நேரலையில், ஆன்லைனில் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறீர்கள். ஆமென். எப்படி போட்டிருக்குமா? we have all received grace upon grace. அதை எப்படி விளக்குறாங்க? இந்த grace upon graceனா என்ன அப்படின்னா, spiritual blessings upon spiritual blessings, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அப்புறம் favor upon favor. எல்லாம் சொல்லுங்க. தயவுக்கு மேல் தயவு. and gifts upon gifts. எல்லாம் சொல்லுங்க. பரிசுக்கு மேல பரிசு. பாருங்க, இந்த கிருபையை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? சூப்பர் abundance grace எப்படி இருக்குது அப்படின்னா, ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க. ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம். பாருங்க, இது எதுவுமே என்னுடைய விளக்கமே இல்லை. நான் விளக்கமே சொல்லலை. வழக்கமாகவே நான் இது எடுத்து வாசித்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் ஏதாவது இதில் கூட்டினேன்னா ஏதாச்சும், நான் ஒன்றுமே கூட்டல, அப்படியே எடுத்து உங்களுக்கு வாசித்து காமிச்சிட்டு இருக்கிறேன். அங்கங்கே இருக்கிறத சேர்த்து மொத்தமாக என்ன பண்ணிட்டு இருக்கேன்? உங்களுக்கு வாசித்து காமிச்சிட்டு இருக்கிறேன். அதனால தான் இது பைபிளில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கா, பாலசேகர் எதையோ அவரோ ஒன்று பேசுகிறாரான்னு நினச்சிடாதீங்க. இது முற்றிலும் வேத வசனம். வேத வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது. பிளெஸ்ஸிங்ஸ் அப்பான் பிளெஸ்ஸிங்ஸ். எல்லாம் சொல்லுங்கள். ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதம், தயவுக்கு மேலே தயவு, பரிசுக்கு மேலே பரிசு. ஆமென். அது உங்களுக்கு வரும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். அன்னைக்கு கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, பரிசுக்கு மேலே பரிசுன்னு சொல்லியிருக்கிறேன். அவங்க அன்னைக்கு டெஸ்டிமனி அனுப்பிச்சிருந்தாங்க. நான் எனக்கு யோசித்தே இல்லை, எனக்கு கிஃப்ட்லாம் வருமான்ட்டு பார்த்தா அன்னைக்கு கிஃப்ட் வந்துருக்குது அப்படிங்கிறாங்க. யோசித்து பாருங்க. கடவுள் கடவுளுடைய கிருபை கீழே நீங்கள் வாழும்போது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த அந்த அனுகிரகத்துக்கு கீழே நீங்கள் வாழும்போது அந்த வாழ்க்கை எவ்விதமாக இருக்கும்? அதுக்கு தான் உங்களை கூப்பிட்றார். அதனால தான் வேதவசனம் சொல்லுது. ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம், ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம், 14வது வசனம், 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்கள் எதுக்கு கீழே இப்போ இருக்கிறீங்க? எதுக்கு கீழே இருக்கிறீங்க? யூ ஆர் லிவிங் அண்டர் த கிரேஸ். எல்லாம் சொல்லுங்க. கிரேஸ். எப்படி போட்டு பாருங்க. ஃபார் சின் வில் நோ லாங்கர் be a master over you. You are not under law as slaves, but under unmerited grace. எல்லாம் சொல்லுங்க. unmerited grace. Amen. Yes. அளவற்ற தயவுக்கு கீழே நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் பிரமாணத்துக்கு கீழே இல்லை, அவர் பிரியத்துக்கு கீழே இருக்கிறீங்க. அப்போ பிரமாணத்துக்கு கீழே எப்படி வாழ்க்கை இருக்குது, கிருபைக்கு கீழே வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பிரமாணம் என்பது மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. கிருபை என்பது இயேசுவின் மூலமாக வெளிப்பட்டது. ஆமென். The law is given through Moses, but grace and truth is came. அது என்ன? அது கொடுக்கப்படலை, அது வந்தது. ஆமென். கிருபை வந்தது. எல்லாம் சொல்லுங்க. கிருபை வந்தது. ஆமென். கிருபை இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அப்போ பிரமாணம் கொடுத்த வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறதும், இயேசு கிறிஸ்து என்கிற கிருபை கொடுத்த வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிறதையும் வேதாகமம் நமக்கு பிரித்து காட்டுது. இப்போ நீங்கள் எந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரங்க? பிரமாணத்தின் வாழ்க்கைக்கு அல்ல, கிருபையின் வாழ்க்கைக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். பிரமாணத்தின் வாழ்க்கை என்பது என்ன? ஒரு மனிதன் தான் செய்கிற செயலாலே அவன் பிழைப்பான். அதான் பிரமாணத்தின் வாழ்க்கை. அதை செய்கிற மனுஷன், வாசித்திருக்கீங்களா? வாசிக்கலையா? நீங்கள் ஸ்டடிக்கு நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நான் அடுத்தது மேட்ரு பேசுவேன். என்னதுன்னு யோசித்தீங்கன்னா அதை தான் பேசுவேன். அவைகளை செய்கிற மனுஷன்
அவைகளாலே பிழைப்பான். அதான் லா. லால ஒன்றும் தப்பு இல்லை, அதை செஞ்சால் அது உனக்கு கிடைக்கும். சில பேர் அதை இன்னும் பேசிகிட்டே இருக்காங்க, செஞ்சாதான் உனக்கு கிடைக்கும், செஞ்சியா செஞ்சியா செஞ்சியான்னு மக்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் செஞ்சியா பற்றி பேசுகிறல, செஞ்சு சிலுவையில் எங்களுக்காக ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, செய்தார், அதை பேசி கொண்டிருக்கிறோம். அதுதான் கிருபையின் வாழ்க்கை. நான் செஞ்சதால் நான் பிழைக்க போகிறதில்லை, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். 2 பிழைப்பு இருக்குது. ஒன்று உங்கள் செயலால் பிழைப்பது, இன்னொன்று விசுவாசத்தால் பிழைப்பது. செயலால் பிழைப்பதுன்னா என்ன? நான் என்ன பண்ணுறேன், என் புண்ணியம் என்ன, என் பாவம் என்ன, என் பரிசுத்தம் என்ன, என் உத்தமம் என்ன, என்னுடைய கீழ்ப்படிதல், என்னுடைய காரியம், இதெல்லாம் கணக்கில் வச்சு கிடைக்கிற ஒரு லைஃப். ஆனால் இன்னொன்று வாழ்க்கை என்னென்னா, கிருபையின் வாழ்க்கை என்னென்னா, நான் என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணலை, இது சப்ஜெக்டே கிடையாது. அவருடைய பரிபூர்ணத்தால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். ஆமென். அதாவது இயேசுக்கு என்னெல்லாம் சொந்தமோ அம்புட்டும் உங்களுக்கு சொந்தமாகுது. அதுதான் கிருபையின் வாழ்க்கையாக இருக்குது. ஆமென். அதனால தான் இப்போ பாருங்களேன், இந்த பிரமாணத்துக்கு இல்லைன்னு நீ ஒழுங்காக ஜெபம் பண்ணியா, நீ ஒழுங்காக பைபிள் வாசித்தியா, நீ ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்தியா, நீ அதை பண்ணியா இதை பண்ணியா, அப்படிலாம் பண்ணால் கடவுள் உனக்கு இதெல்லாம் பண்ணுவார். இதுதான் பிரமாணத்தின் வாழ்க்கை. ஆனால் இங்கே நான் என்ன பண்ணனோ அதன் அடிப்படையில் கடவுள் எனக்கு எதையுமே கொடுக்காம இயேசுவின் பரிபூர்ணத்தால் அவர் எனக்கு எல்லாத்தையும் தரார். ஆமென். கீழ்ப்படிதலால் நீங்கள் எல்லாத்தையும் பெறலாம், அதான் பிரமாணம். கிறிஸ்துவால் எல்லாத்தையும் பெறலாம், அதான் கிருபை. ஆமென். இப்போ நீங்கள் கீழ்ப்படிதலால் பெறுகிற இடத்துல இருக்கிறீங்களா அல்லது கிறிஸ்துவினால் பெறுகிற இடத்துல இருக்கீங்களாங்கிறது தான் கேள்வி. ஆமென். அதனால தான் எபேசியர் 1:3 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள், எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கீழ்ப்படிதலுக்குள் அல்ல, கிறிஸ்துவுக்குள். அப்போ கீழ்ப்படிதலே தேவையில்லையா? கீழ்ப்படிதல் முக்கியமே இல்லையா? அப்படி நான் சொல்லவே இல்லை. இப்போ இப்படி சொல்லும்போது நிறைய பேர் அப்படி தான் யோசித்துட்டு போயிடுறாங்க, முழுசாக கேட்குறதே கிடையாது. இப்போ கீழ்ப்படிதல் எப்படி ஆயிடுதுன்னா, கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதத்தால் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட பட 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 ஆட்டோமேட்டிக்காக அவனுக்குள்ள கீழ்ப்படிதல் வர ஆரம்பிச்சிருது. ஆமென். இப்போ ஒருத்தனை ஏமாற்றி திருடி தான் பொழைக்கிறான்னு வைங்களேன், கடவுளே கொடுத்துட்றாரு, அவன் ஏன் திருட போகிறான், ஏன் இது பண்ண போகிறான்? விளங்குதா உங்களுக்கு? அதுக்கான அவசியமே இல்லாமல் போயிருது. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்று, கிரேஸ் அப்பான் கிரேஸ், கிஃப்ட்ஸ் அப்பான் கிஃப்ட்ஸ், பிளஸ்ஸிங்ஸ் அப்பான் பிளஸ்ஸிங்ஸ் நம்மளை நிரப்ப 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 திடீர்னு பார்த்தா அந்த குறைவு எங்கே போச்சுன்னே தெரியல, அந்த பாவம் எங்கே போச்சுன்னே தெரியல, அந்த ஒழுக்கக்கேடு எங்கே போச்சுன்னே தெரியல, அந்த தேவையில்லாத சில விஷயம் எங்கே போச்சுன்னே தெரியல. நீங்களே பார்க்குறீங்க, என்ன அற்புதமாக மாறி இருக்கிறோம் அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியுமா, இந்த யாக்கோபு சொந்த அண்ணனை ஏமாத்திட்டு போன ஒருத்தன், கரெக்டா? இந்த இப்போ சொன்னானே, கடவுளின் அனுகிரகத்தால் எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறது, போதுமானதெல்லாம் இருக்குன்னு ஒருத்தன் சொன்னானே, இவன் ஒரு காலத்தில் என்ன பண்ணவன், ஏமாத்திட்டு போனவன். கூளை காய்ச்சி சொத்தை மாற்றி ஏற்றி சொத்தை மாற்றி அவன் பேருக்கு கொண்டு வர ஒரு வேலையை பண்ணவன். ஆனால் இப்போ பரிசு பொருளோடு வந்திருக்கான், அண்ணனுக்கு எல்லாம் வாங்கிக்கோங்க, இன்னும் எடுத்துக்கோங்க அப்படிங்க. அப்போது எங்கேருந்து எங்கே போயிடுச்சு பாருங்கள் லைஃப். யார், அதாவது பிடுங்குகிற அவன் வாழ்க்கை ஒரு நாள் பரிசளிக்கிற வாழ்க்கையாக மாறிடுச்சு. ஹல்லேலூயா. இப்போ இவன் கேரக்டர் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஆகலையா? சேஞ்ச் ஆகுது பாருங்களேன். எப்படி சேஞ்ச் ஆகுது? கடவுள் அவனை பிளஸ் பண்ணியே மாற்றிட்டார். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதிச்சே உங்களை திருத்துவார். பாருங்க, ஆண்டவர் உங்களை திருத்திடுவார். பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை திருத்துவார். ஆசீர்வதிச்சே வதிச்சே உங்களை திருத்தலன்னா பாருங்க பிரதர். ஆமென். எத்தனை பேர் புரியுது இது? ஆமென். உங்களை பிளஸ் பண்ணியே மாற்ற போறார். ஊத்தி ஊத்தி நன்மையா ஊத்தி ஊத்தி எனக்கு ஐயோ நான் இந்த வாரம் ஒழுங்கா ஒண்ணுமே இல்லையே எனக்கு போய், அதான் கிருபை. ஒண்ணுமே பண்ணலையே ஆண்டவரே, ஒண்ணுமே பண்ணாம கிடைக்கிறது இப்பதான் கிரேஸ். இட் இஸ் அன்மெரிட்டட் ஃபேவர், அன்டிசர்வ்ட். தட் இஸ் கிரேஸ். ஒண்ணுமே பண்ணலையே பாஸ், எதுவுமே செய்யலையே.
ஏதாவது செஞ்சு உங்களுக்கு கிடைச்சா அதுக்கு பேர் கூலி. அதுக்கு பேர் கூலி. அதுக்கு பேர் கிருபை கிடையாது. கிருபைன்னா என்ன? நான் எதுவுமே பண்ணல, எனக்கா இத்தனை கிருபை, எனக்கா எனக்கா அப்படி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஷாக். ஐயோ எனக்கு, ஓ ஆண்டவரே, அந்த மாதிரி உங்களை பிரமிப்பாக்குங்க. அதான் கிரேஸுங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை அப்படியே பரவசமாக்குவார். உங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். ஐயோ, நீங்கள் ஒரு விழாவில் கலந்துக்கிறதுக்காக அப்படியே போகிறீங்க, உங்களை கூப்பிட்டு நீங்கள் தாங்க சீஃப் கெஸ்ட்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க சாட்சியோடு வந்திருக்காங்க. நம்ம சரவணன் பிரதர் போன வாரம் சொன்னாங்க, அந்த விழாவுக்காக போயிருக்காங்க. கடைசியில் பார்த்தா யார் திறக்கணுமோ அந்த ஆள் வரல, நீங்கள் தான் சார் திறக்கணும்னு கத்திரி எடுத்து கையில் கொடுத்தாங்க பாருங்க. போஸ்டர் யாருக்கு வேணாலும் அடிச்சிருக்கலாம், ஆனால் ஓப்பனிங் எங்கள் மூலமாக தான் நடக்கும். கடவுள் பாருங்களேன், அவர் ஒரு பெரிய மாஸ்டர் பிளானோட தான் இருக்கிறாரு. ஆமென். இப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு திடீர்னு அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்களேன். அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் திடீர் நல்லதெல்லாம் நடக்கும். ஆமென். கிருபைக்கு கீழே ஆச்சரியம்தான். கிருபைனாலே சர்ப்ரைஸ் தாங்க. உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும், வியப்பூட்டுவது தான் கிருபையே. வியப்பாக இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும். அதனால தான் நீங்கள் ஒர்க்ஸை நம்பாமல் அதை நம்பும்போது, அதை சார்ந்துக்கும் போது லைஃப் வேறு மாதிரி போக ஆரம்பிக்கும். கிருபையை நம்பாதனால தான் சொந்த அண்ணனையே ஏமாற்றணுங்கிற எண்ணம் வருது. கடைசியில் பார்த்தா கிருபையை நம்பி இப்போ வாழ்க்கை நல்லானதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், சொந்த அண்ணனுக்கு பரிசோடு கொண்டு வந்திருக்கான். வாங்கிக்கோன்னு கொடுக்குறான். நீ வாங்கினா தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அள்ளி கொடுக்குறான். திருடுகிறவன், பிடுங்குகிறவன் கொடுக்குறவனாக மாறுறான். அப்போ கிருபை என்ன பண்ணுதுன்னா ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சே மாற்றுது. ஆமென். அப்போ ஏன் மக்கள் இன்றைக்கி மாறவே மாட்டுக்காங்க? மக்களுக்குள்ளே ஏன் மாற்றமே வரமாட்டுக்கு? நான் அடிக்கடி சொல்கிறது தான், பிரசங்கியாரும் பிரசங்கம் பண்ணி சோர்ந்து போயிட்டார், மக்களும் பிரசங்கம் கேட்டு சோர்ந்து போயிட்டாங்க. மக்களுக்கு என்ன சோர்வுனா, இம்புட்டு கூட்டத்துக்கு போய் நம்ம இன்னும் ஒன்றுமே மாறலையே, அந்த சோர்வு. இவருக்கு எம்புட்டு பிரசங்கம் பண்ணியிருக்கோம், ஒன்றும் ஒரு நடக்கலைன்னு இவருக்கு ஒரு சோர்வு. ஏன்னா நம்ம யாருமே கிருபையை பேசாததுனால மாற்றங்கள் என்ன பண்ண மாட்டுக்கு, வரவே மாட்டுக்கு. வேற எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னைக்கு கடவுளுடைய கிருபையை பேசுவோமோ அன்னைக்கு என்ன நடக்கும்னா, கிருபைங்கிறது என்னன்னா அன்கண்டிஷனல். எல்லாம் சொல்லுங்க, அன்கண்டிஷனல். இதை செய்தால், இப்படி பண்ணினால் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு பேர் கிருபை கிடையாது. அதுக்கு பேர் பிரமாணம். அதில் ஏதாவது தப்பு இருக்கா? அதில் ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் நீங்கள் யாருமே பண்ண முடியுமா? அப்படி பண்ணி பெற முடியுமானா பெறதுக்கு யாருமே இல்லை. பெறதுக்கு யாருமே இல்லை. அதனால் இயேசு வந்தார், நம்ம சார்பாக எல்லாத்தையும் கீழ்ப்படிஞ்சு எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு இப்போ சொல்லிட்டாரு, உனக்காக நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், இப்போ என்னுடைய கீழ்ப்படிதலால் நீ ஆசீர்வதிக்கப்படு. ஆமென். இந்த உலகம் எப்படி சபிக்கப்பட்டது, இந்த உலகம் எப்படி பாவத்துக்குள்ளானது, இந்த உலகம் எப்படி மரணத்துக்குள்ளானது, ரோமர் 5 படிக்கிறோம். எப்படி ஆனது? ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் எல்லோரும் யாரா மாறிட்டாங்களாம். பாருங்க, அதை மறுபடியும் காட்டுறேன். இந்த ஸ்டடிங்கிறது என்னன்னா திருப்பி அடித்து உள்ளே இறக்குறது தான். அதான் ஸ்டடியே. ஆமாம், திருநெல்வேலி ஃபுல்லாக கிருபை எல்லாம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஆகிடும். ஆமென். ராகாமா ஷாட்டாலாரா 5 ரோமன் 5 பாருங்க, 5 ஃபுல்லாக இருக்குது. 19 பாருங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. யாருடைய கீழ்ப்படியாமை பற்றி பேசுது? ஆடாம். ஒன் மேன்ஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். ஒருத்தன் கீழ்ப்படியாமல் போயிட்டான், அதனால் எல்லாருக்கும் என்ன வந்துச்சு? பாவிங்கிற பட்டம், பாவப்பட்டம், சாபப்பட்டம், தரித்திரப்பட்டம் எல்லாமே வந்துச்சு. பாவம் வந்துச்சுன்னா எல்லாம் வந்துடுச்சே, அதோடைய விளைவாக எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ இதில் தான் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்போ இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்போ இன்னொரு ஆடாம் வர்றார், அவர் தான் இயேசு. அவரும் ஆதாம் மாதிரி தாங்க, மனு வர்க்கத்தின் பிரதிநிதியாக தான் வர்றார். எப்படி முதல் ஆதாம் தோட்டத்தில் சோதிக்கப்பட்டு தோத்து போனானோ அது மாதிரி இவரும் சோதிக்கப்படுறாரு. ஆனால் இவர் தோத்து போகலை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய ஆதாம் ஜெயித்தார், என்னுடைய இயேசு
ஜெயித்தார். இன்னொன்று தெரியுமா, ஆதாம் நிறைவிலே தோற்று போனான். அந்த தோட்டத்தில் ஏதாவது குறைவு இருந்துச்சா? ஒரு குறைவுமே கிடையாது, எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருந்தார். அவன் நிறைவிலே தோற்று போறான். இவர் 40 நாள் சாப்பிடாம இருக்காரு, குறைவில் ஜெயிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அந்த ஆதாம் அதனால தான் நீங்கள் நல்ல வேலை அந்த ஆதாமுக்குள்ள இல்லை, இந்த ஆதாமுக்குள்ள கொண்டு வச்சிட்டார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஐ ஆம் அண்டர் த கிரேஸ், ஐ ஆம் இன் கிரைஸ்ட். ஆமென். அவன் நிறைவில் தோத்தான், இவர் குறைவில் கூட தோக்கலை. ஆமென். குறைவில் கூட இவர் என்ன பண்ணல, தோக்கலை. 40 நாள் பசி, புசியாது இருந்தார், குடியாது இருந்தார். பிசாசு என்ன பண்ணுறான், அந்த கல்லுகளை அப்பமாக்கும் அப்படின்னு டெஸ்ட் படுறார், சோதிக்கப்படுறார். சோதிக்கப்பட்டால் அதில் வின் பண்ணுறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு வார்த்தையை சொல்லியே அவன் என்ன பண்ணுறாரு, விரட்டுறார். இவர் எவ்வளவு தாகம், எவ்வளவு பசி, அதுக்கு நடுவில் வெற்றியை கொண்டு வருகிறார். அவனுக்கு அங்கே எல்லாம் இருக்குது, 4 ஆறு ஓடுது, எல்லாம் இருக்குது அங்கே. ஆனாலும் தோத்து போயிட்டான். ஆனால் இங்கே ஒன்றும் இல்லை, என்ன பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டார். அதனால தான் பாருங்கள், கிறிஸ்துக்குள்ளே வர்ற வாழ்க்கை வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்குது. ஆமென். எல்லா குறைவையும் ஜெயித்த கிறிஸ்து இப்போ உள்ளே வந்திருக்கிறார். குறைவில் கூட வெற்றியை நிலைநாட்டக்கூடிய கிறிஸ்து தான் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறார். அதனால தான் போராட்டங்களிலேயும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஆமென். எல்லா போராட்டத்தையும் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஏன்னா எல்லா கடினமான போராட்டத்தையும் ஜெயித்தவர் இப்போ உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் பார்க்காத பட்டினி இல்லை, அவர் பார்க்காத தாகம் இல்லை, அவர் பார்க்காத வறுமை இல்லை, எல்லாத்தையும் பார்த்துட்டார். உங்கள் சார்பாக என் சார்பாக பார்த்துட்டார். பார்த்தது மட்டும் இல்லை, எதை பார்த்தாரோ அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார். ஆமென். சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இனிமே உன்னை பார்க்கவே கூடாதுன்ட்டார். ஆமென். இனிமே உன்னை பார்த்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிருவேன், அது மாதிரி பண்ணிட்டார். ஆமென். எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்க, ஒன் மேன்ஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். ஆதாம் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் அநேகர் என்னாக்கப்பட்டாங்களாம், பாவிகளாக்கப்பட்டது போல. எல்லாம் சொல்லுங்க, போல. என்ன நடக்குது, ஒருவருடைய கீழ்ப்படிதலினால் அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இங்கே ரெண்டு பாயிண்ட் தான். ஒன்று ஒன் மேன்ஸ் டிஸ்ஒபீடியன்ஸ், இன்னொரு பாயிண்ட் என்ன, ஒன் மேன்ஸ் ஒபீடியன்ஸ். இங்கே நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்கள் கீழ்ப்படிதல் எதில் இருக்குது சொல்லுங்கள். உங்கள் கீழ்ப்படிதல் இதில் வரவே இல்லைங்க. ஆதாமுக்குள் இருந்தீங்க, அவன் பண்ணதுனால சபிக்கப்பட்டீங்க. இப்போ கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டீங்க, அவர் பண்ணதுனால ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. அம்முடுதான், கதை முடிஞ்சு போச்சு. ஆமென். இவனுக்குள் பாவியானீங்க, இவருக்குள் நீதி ஆயிட்டீங்க. இவனுக்குள் சாபம் உங்க மேல வந்துச்சு, இப்போ இவருக்குள் ஆசீர்வாதம் உங்க மேல வருது. ஆமென். இவனுக்குள்ளதான் எல்லா வித வலியும் எல்லா வேதனையும் உங்க மேல வந்துச்சு. இப்போ இவருக்குள் எல்லா வலியும் வேதனையும் நீங்கி பரிபூர்ணமான வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்க. ஆமென். பிகாஸ் ஹிஸ் ஒபீடியன்ஸ். எல்லாம் சொல்லுங்க, ஜீசஸ் ஒபீடியன்ஸ். நமக்கு இந்த போதனையே போல சபைகளில் பூரா என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நீ கீழ்ப்படிஞ்சியா, நீ கரெக்டாக இருந்தியா, நீ என்ன செய்து கொண்டிருந்தாய், இந்த வாரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, இதே பேசிகிட்டே இருக்கிறாங்க. இதை பேச பேச பாவ உணர்வு, குற்ற உணர்வு, தண்டனை உணர்வு மக்களுக்குள்ளே அவன் அப்படி பார்த்துட்டே இருப்பான். ஆள் இல்லாத நேரம் செஞ்சுக்கிட்டு இருப்பான், மறைச்சி செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஒரு உண்மையான மாற்றம் அங்கே வர்றதே கிடையாது. ஆனால் கிருபையை கேட்க கேட்க கேட்க, கிருபைக்கு கீழே வாழ 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 அந்த நிறைவு உள்ள ஊற்றப்பட யோசித்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்கள் அந்த மனிதருடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கிறது. ஆமென். அப்போ இங்கே உங்கள் கீழ்ப்படிதல் எதுலையுமே சப்ஜெக்டாகவே இல்லை. சப்ஜெக்ட் என்னன்னா அவருடைய கீழ்ப்படிதல். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் கீழ்ப்படிதலால் நான் நீதிமானாக்கப்படுகிறேன். அப்போ நீங்கள் நீதிமான்னா யாரு? கீழ்ப்படிஞ்சதுனால நீதிமான் கிடையாது, இயேசு கீழ்ப்படிஞ்சதுனால நீங்கள் நீதிமான். எல்லாம் சொல்லுங்க, நான் கீழ்ப்படிஞ்சதுனால நான் நீதிமான் கிடையாது. நான் பாவம் செஞ்சதுனால நான் பாவி ஆகலை.
ஆதாமின் கீழ்ப்படியாமையினால நான் யாராயிட்டேன்? பாவி ஆயிட்டேன். இப்ப இயேசு கீழ்ப்படிஞ்சதுனால நீதிமான் ஆயிட்டேன். நான் நீதிமான், நீங்க நீதிமான். பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் ஒபீடியன்ஸ், த ஒன் மேன்ஸ் ஒபீடியன்ஸ். அங்க ரெண்டுமே மேன் தான் இருக்கு. கரெக்டா? ஒரு மனுஷன் நின் கீழ்ப்படியாமை, அடுத்தது ஒருவருடைய கீழ்ப்படியாமை, கீழ்ப்படிதல். இது ரெண்டுக்குள்ளதான் வாழ்க்கையை என்ன பண்ணுது, ஏங்க ஆரம்பிக்கிறது. அப்போ யூ ஆர் இன் கிரைஸ்ட். எல்லாம் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் கிருபைக்குள் இருக்கிறேன். அப்போ கிருபைக்குள் இருக்கிறதுங்கிறது என்ன? அவருடைய பரிபூர்ணத்தால் தான் நாம் எல்லாத்தையும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். நீ பர்ஃபெக்டா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்க நிறைய நேரத்தில் தான் கேட்க, நீ என்ன பர்ஃபெக்டா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், என்னுடைய கிறிஸ்து பர்ஃபெக்ட். ஆமென். அவர் பரிபூர்ணராக இருக்கிறார், அவருக்குள் நாம் பரிபூர்ணமாக இருக்கிறோம். ஆமென். நான் குறைவாக தான் இருக்கேன், என்னை தூக்கி டப்புன்னு கிரைஸ்டுக்குள்ளே போட்டுருந்தாரு. இப்போ பாரு, இப்போ பாரு, இப்போ பாருங்காரு ஆண்டவர். இப்போ பார்த்தா அவருக்குள் நீ பரிபூர்ணமாக இருக்கிறாய். ஆமென். அப்படிதான் இருக்கு பாருங்க. கொலோசையர் 2வது அதிகாரம் 9. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் இருக்கிறது. மேலும் சகல, அதாவது கிறிஸ்துவுக்குள்ள எல்லாமே இருக்கு, கிறிஸ்துவுக்குள்ள இல்லாத எதுவுமே கிடையாது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள், எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நீங்கள், எப்படி போட்டிருக்கு பாருங்க, நீங்கள் பரிபூரண உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். எப்படி போட்டிருக்கு பாருங்களேன். இப்போ அவர் நிறைவாக இருக்காரு, நாம் நிறைவற்றவர்களாக இருக்கிறோம். இப்போ நம்மளை தூக்கி எங்கே போடுறாரு? கிறிஸ்துவுக்குள்ளே தூக்கி வைக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள்ளே தூக்கி வைக்கிறாரு. வச்ச உடனே இப்போ உங்கள் டெஃபினேஷன் மாறுது, இப்போ உங்கள் ஐடென்டிட்டி மாறுது, இப்போ உங்கள் அடையாளமே மாறுது. என்ன அடையாளம்? அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் பரிபூர்ணமாக இருக்கிறேன். ஆமென். அப்போ ஒரு குறைவான ஒரு மனுஷனை எடுத்து அவருக்குள்ளே வைக்கிறாரு. அவருக்குள்ளே வைக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை என்னதான் மாறுது? பரிபூர்ணமாக மாறுது பாருங்க. அப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, கிருபையின் கீழே வாழ்கிற ஒரு வாழ்க்கையினுடைய அந்த பிக்சர்ஸ், வாழ்கிற வாழ்க்கையினுடைய அந்த படம் எப்படி இருக்கும்னா அது இப்படி தான் இருக்கும். அப்போ அவைகளை செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். ஆனால் நீங்களும் நானும் விசுவாசத்தால் பிழைக்கிறவர்கள். எல்லாம் சொல்லுங்க, just shall live by faith. Amen. இதை தான் பிலிப்பியர் 4:19 படிக்கிறோம். பிலிப்பியர் 4:19 நமக்கு தெரியும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, அதான் அவருடைய கிருபை, அவருடைய தயவு, இதன்படி, அவருடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம், அது எக்கனாமிக்கலாக இருக்கலாம், அது மென்டலாக இருக்கலாம், ஃபிசிக்கலாக இருக்கலாம், ரிலேஷனலாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், உங்கள் குறைவுகள் எல்லாம், எல்லாம் சொல்லுங்க, உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள். குறைவு எல்லாம்னா நீ குறைவிலே கிடப்பன்னு சொல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். And my God will liberally supply, fill and to full you every need according to his richness in glory in Christ Jesus. Amen. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் என் குறைவெல்லாம் நிறைவாக்கப்படுகிறது. ஆமென். ஆனால் மக்கள் பாருங்க, இந்த கிருபையின் அடிப்படையில் தான் நாம் நிறைவாக முடியுங்கிறத புரிஞ்சுக்கலன்னு வைங்களேன், உங்களுக்கு விசுவாசமே இருக்காது. விசுவாசமே எங்கே வருது? என் கிரியையினால எனக்கு கிடைக்கல, என் கிறிஸ்துவனால கிடைக்கும். அங்கே தான் ஃபெய்த்தே வேலை செய்யுது, அங்கே தான் விசுவாசமே ஒர்க் பண்ணுது. சில இடத்துல பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் யாருக்கும் விசுவாசமே வரமாட்டுக்கு. ஏன் விசுவாசமே வரமாட்டுக்கு? ஏன்னா எல்லாத்தையும் இவங்க கிரியையோடு அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. நீ இதை செய்தால், நீ உபவாசித்தால், நீ நல்லா கண்ணீர் விட்டு அழுதன்னா, இல்லை அதிகாலையில் ஜெபிச்சேன்னா, வேற என்ன பாஸ் சொல்லியிருக்காங்க, உன்னுடைய எல்லா பாவத்தையும் நீ அறிக்கை இட்டுட்டன்னா, உபவாசம் சொல்லியாச்சு,
என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, சேர்த்துட்டாங்க. இதெல்லாம் பண்ணனா கடவுள் உனக்கு பண்ணுவார். அவன் பார்ப்பான், இதெல்லாம் நான் பண்ணி அவர் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு காரியம் பண்ணிடுவாங்க. அதான் அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறார், கொரோனா டைமில் நான் ஒரு காரியமும் பண்ணலை அப்படின்னு வருத்தப்படுறதா, இல்லை எனக்கு யாரும் காரியமே பண்ணலை அப்படின்னு சந்தோஷப்படுறதா அப்படிங்காரு. மக்கள் பாருங்கள் எவ்வளோ ஆழமாக யோசிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம ஒரு காரியம் பண்ணலன்னு வருத்தப்படுறதா, இல்லை நமக்கு காரியம் நடக்காமல் இருக்க அப்படின்னு சந்தோஷப்படுறதா? பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க உட்காந்து. ஃபெய்த் ஏன் வர்றதில்லை, விசுவாசமே ஏன் வரல அப்படின்னா, கிரியைக்கு கீழே விசுவாசம் வரவே வராது. சில நேரம் நாங்கள் எவ்வளோ பிரசங்கம் கேட்டோம், அந்த பிரசங்கம் பூரா எதில் அட்டாச் பண்ணப்படுதுன்னா, நீ இதை செய்தால் எல்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க, எல்லாம் ரைட்டு, நீ இதெல்லாம் பண்ணா அப்படிம்பாங்க. அது எப்படி தெரியுமா, நல்ல பலூனை ஊதிட்டு ஊசி வச்சு குத்துற மாதிரி. எல்லாம் ரைட்டு, எல்லாம் ஆண்டவர் பண்ணுவார் எல்லாம், ஆனால் நீ அப்படிம்பாங்கல்ல, அதோட முடிஞ்சு போச்சு. இந்த பிரசங்கம் தான் ஓடிக்கிட்டே இருக்கு கிறிஸ்தவத்தில். அப்போ அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, இது வந்து பழைய உடன்படிக்கை. இந்த பழைய உடன்படிக்கையின் கீழே இப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து வந்ததன் மூலம் ஒரு புது உடன்படிக்கை உண்டாயிடுச்சு, ஒரு கிருபையின் உடன்படிக்கை உண்டாயிருக்குது. அந்த கிருபையின் உடன்படிக்கை என்ன, நீ என்ன பண்ணுறங்கிறது இங்கே சப்ஜெக்ட் கிடையாது. நான் உன் மீறுதலை நினையாதிருப்பேன், நான் உன் பாவத்தை நினையாதிருப்பேன், நான் என் வார்த்தையை உன் இருதயத்தில் எழுதுவேன், என் ஆவியை உன் மேலே ஊற்றுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் பேரை, எல்லாமே அவரு, எல்லாமே அவர். ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே எடுத்துக்கிறாரு, அவர் எடுத்துக்கிறாரு. நானே எல்லாமே செய்கிறேன் அப்படிங்கிறாரு. பிரமாணத்தில் என்ன, யூ ஷால் நாட், யூ ஷால் நாட், நீ இதை செய், நீ இதை செய்யாதே. அங்கு நீங்கள் தான் மையமாக இருக்கிறீங்க, இங்கே நீங்கள் மையமாக இல்லை, இங்கே தேவனே மையமாக இருக்கிறார். ஆமென். அவரே எல்லாமமா இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் பொறுப்பேற்றுக்கிறேங்கிறார். கனி கூடாத ஒரு மரத்தை கனி கொடுன்னு சொல்லிட்டு இருக்கிறது பிரமாணம். கிருபை என்ன பண்ணும் தெரியுமா, கனி கொடுக்கலையா, நான் இப்போ கொத்தி எரு போட்டு தண்ணியெல்லாம் பாய்ச்சி இந்த கனியே இல்லாத இந்த மரத்தை, ஒரு பிரோஜனமும் இல்லாமல் நல்லாவே இல்லாத இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நான் எப்படி நல்லாக்குறேன் பார் அப்படிங்கிறார். அதான் கிறிஸ்து. ஆமென். கோடாரியை வச்சு வெட்டிருங்க அப்படிங்கிறாங்க, அதான் பிரமாணம். ஆனால் கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறாரு, வெட்டெல்லாம் வேண்டியது இல்லைங்க, நான் கொத்தி எரு போட்டு இதை பிரம்மாண்டமாக மாற்றி காட்டுறேன் அப்படிங்கிறார். ஆமென். அதுதான் கிருபை. பாலானதையும் பயிர் நிலமாக்குகிறார், வனாந்தரத்தையும் வயல்வெளி ஆக்குகிறார். அப்போ ஏன் மக்களுக்குள்ள பிரசங்கங்கள் கேட்டும் ஆசீர்வாதங்களை கேட்டும் ஏன் விசுவாசம் வேலை செய்யலை, விசுவாசமே வரலன்னா, கிரியைக்கு கீழே விசுவாசம் வரவே வராது. அது எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் வந்த மாதிரி தெரியும். இப்போ நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஒரு வாரம் கரெக்டாக போயிட்டுருக்குன்னு வைங்களேன், ஜபகமெல்லாம் ஒழுங்காக போயிட்டுருக்கு, கொஞ்சம் எதுவும் கொஞ்சம் உங்களுக்கே கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குன்னு வைக்கிங்களேன், அப்போ உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் செய்வார்னு நீங்களே என்ன பண்ணுவீங்க, நம்புவீங்க. ஆனால் ஏதாவது ஒன்று முன்ன பின்ன அப்படி ஆகுதுன்னு வைங்களேன், ஒட்டுமொத்த தவமும் போயிடும். நமக்கு கத்தர் சேவை புஷ்ஷுன்னு இறங்கிடும். சில மருந்துலாம் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு நாள் போட்டிங்கன்னா போச்சு அப்படிம்பாங்க. சில எக்ஸசைஸ்லாம் சொல்லுவாங்க, அது ஒரு நாள் போட்டினா அவ்வளோதாங்க, 2 நாள் போட்டிங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகிரும் அப்படிம்பாங்க. இது என்னப்பா வித்தியாசமாக இருக்குது. அதுதான் பிரமாணம். ஒன்று போச்சுன்னா ஒட்டமாக போயிடுச்சு. யாக்கோபு அதான் சொல்கிறார், ஒன்றில் தவறினவன் 10 பாருங்க, எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றில் தவறினால், இவங்க நினச்சிட்டாங்கன்னா 9 பண்ணிட்டோம்ல 1 கிரேஸாக பண்ணிடுவோம் அப்படிலாம். ஆமாம், 90% ஏதோ நாங்கள் வாங்கிட்டோங்க, 10% ஏதாவது கிரேஸ் போடுங்க, அப்படி பண்ண முடியாது. 1 போச்சுன்னா டோட்டல் ஃபெயிலு. இது 35 மார்க்கு ஆல் பாஸ், ஏதோ கொஞ்சம் பாஸ் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது. இது பிரமாணத்தினுடைய டிசைனே என்னென்னா, 1ல் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் ஃபெயில், அவ்வளோதான். ஆமாம், அதான் சொன்னேன். 1ல் போயிடுச்சுன்னா
எல்லாமே போயிடுச்சு. இச்சியாது இருப்பாயாக அப்படிங்கிற பிரமாணம் பவுலே சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு நினச்சேன், அப்புறம் தான் ஒரு பிரமாணம் படித்தேன், இச்சியாது இருப்பாயாக அப்படிங்கிறது மைண்டு சம்மந்தப்பட்டது, அறிவு இருதயம் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அதில் நான் பிடிப்பட்டேன் அப்படிங்கிறார். பொறியே பிடிக்கிறதுக்கு தானே நியாயப்பிரமாணங்கிற பொறி வைக்கப்பட்டது. இந்த தேவனற்ற விதத்தில் வாழ்கிற வாழ்க்கையை பிடிச்சி காட்டுறதுக்காக தான் அது என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, வைக்கவே பட்டிருக்கு பாருங்கள். அதான் அதுக்காக தான் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, ஒன்றில் மிஸ் ஆச்சுன்னா எல்லாத்துலேயும் மிஸ் ஆன மாதிரி. ஏன் ஜனங்களுக்குள்ள விசுவாசம் வேலை செய்யலை, அதை மட்டும் காமிச்சு முடிக்கிறேன் பாருங்கள். இது நீ உங்களுக்குள்ளே எப்படி விசுவாசம் வேலை செய்யும் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ரோமர்கள் நிருபம். ஏகப்பட்ட வாக்குத்தத்தம் இருக்குது, ஆனால் வாக்குத்தத்தம் எதுவும் மக்கள் வாழ்க்கையில் நிறைவேற மாட்டுக்கு. வருஷம் ஸ்டிக்கர்லாம் கொடுத்துட்றாங்க, கர்த்தர் மேன்மையை வைப்பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், ஏதோ ஒன்று ஸ்டிக்கராக கதவு நிறைஞ்சிருக்கே தவிர வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை. வந்து ஸ்டிக்கரை மட்டும் கடையாக போட்டுட்டோம்னா அதாவது ஒரு வருமானமாக இருக்கும். ஏன்னா அம்புட்டு ஸ்டிக்கரு அம்புட்டு அட்டை எல்லாம் வாங்கியாச்சு, ஒன்றும் நடக்கலை. வாக்குத்தத்தங்கள் ஏன் நடக்காமல் போகுது அப்படியே சொல்லுது பாருங்கள். நீங்கள் அப்படியே கவனிங்க. 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். வாட் மேக்ஸ் த ப்ராமிஸ் ஆஃப் காட் நன் எஃபெக்ட் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்குவது எது? கடவுளின் வாக்கை கூட உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற விடாமல் எது தடுத்துருது? நிறைய பேர் சொல்லிட்டாங்க பாவம் அப்படின்ட்டாங்க. பாவம்னு சொல்லலை இங்கே. அதான் சொல்ல, அடிக்கடி அப்படி சொல்லாதீங்க, ஜனங்க ரொம்ப பாவம். எம்புட்டு நாள் பாவம் பாவம்னு சொல்லுவீங்க, மக்கள் பாவம் இல்லையா? கொஞ்சமாவது கிருபையை பேசு அப்படின்னு சொல்கிறேன் நான். இங்கே வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் வாக்குத்தத்தத்தை தடுத்தது எது அப்படின்னா, அங்கே பாருங்கள் 14வது வசனம். நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்குத்தத்தமும் அவமாகும். அப்போ வாக்குத்தத்தத்தை எது அவமாக்குது? நியாயப்பிரமாணம். எல்லாம் சொல்லுங்கள், நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம்னா என்ன? கிரியையை சார்ந்து கொள்ளும் ஒரு வாழ்க்கைக்கு உங்களை தயார்படுத்துகிற வாழ்க்கை தான் நியாயப்பிரமாணம். அதனால தான் வாக்குத்தத்தம் எல்லாம் வீணாக போயிடுது. ஆனால் வாக்குத்தத்தெல்லாம் எங்கே நிறைவேறும், வாக்குத்தத்தெல்லாம் எங்கே ஃபுல்ஃபில் ஆக முடியும், அதையும் காட்டுறேன் பாருங்கள். இது அப்படியே கை வச்சுக்கோங்க. எல்லாம் சொல்லுங்கள், நியாயப்பிரமாணத்தினால தான் வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போகுது. வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க, கொடுத்துட்டு என்ன பிரசங்கம் பண்ணீங்க? நியாயப்பிரமாணத்தை பிரசங்கம் பண்ணீங்க. அப்போ பண்ணால் என்ன ஆகும்? வாக்குத்தத்தம் வியர்த்தமாகும். இது எப்படி இருக்குது பாருங்க, நல்லா ஊதிட்டு ஊசி வச்சு குத்துற மாதிரி இல்லையா? வாக்குத்தத்தத்தை கொடுத்துறீங்க, 1ஆம் தேதி காலையில் கொடுக்குறீங்க, மாதந்தோறும் கொடுக்குறீங்க. கர்த்தர் எனக்கு பேசினார், வாக்கு பண்ணார்னு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க. ஆனால் அது நிறைவேறிச்சா? நிறைவேறதில்லை. ஏன்? இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் அவராவது 10 கட்டில் தான் கொடுத்தாங்க, இவங்க வாரம் 10 கட்டில் கொடுக்குறாங்க. 10 பாயிண்ட் கிடையாது அது. சிலர் வேற 5-10 பாயிண்ட் கொண்டு வந்தேன், 5 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன், 5 பாயிண்ட் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து தராங்க. வேண்டாம் பாஸ், கடவுள் பிரிண்ட் அவுட் எடுத்து தந்ததையே கடவுள் கிழிச்சு போட்டாரு, உங்க பிரிண்ட் அவுட்டை வச்சு அவர் கல்லில் எழுதினதையே போட்டு உடைச்சிட்டாரு. வேண்டாம்ப்பா, கிரிக்கிறன்ட்டார். இவங்க பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து தராங்களா? இதுக்கு அந்த 5 கட்டிலே போய் வீட்டில் வேற போய் படிக்கணும். வேண்டாம் பாஸ், வேண்டாம். அப்போ வாக்குத்தத்தத்தையும் பேசுகிறோம், எதையும் பேசுகிறோம், வாக்குத்தத்தம் ஏன் நிறைவேறலைன்னா, வாக்குத்தத்தம் எப்போ நீ பெற்றுக்கொள்ளுனா உன் கிரியை அங்கே நீ அட்டாச் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு செயல் அங்கே என்ன பண்ணுறீங்க, அட்டாச் பண்ணுறீங்க. இதை செய்தால் அப்படின்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா வாக்குத்தத்தத்தோடு நீங்கள் இப்படி எதையாவது சேர்த்தீங்கன்னா அது என்னதான் மாறிடுது, பிரமாணத்துக்கு கீழே அது மாறிடுது. நீ இதை செய்தால் கிடைக்கும் என்றால் அதுக்கு பேர் வாக்குத்தத்தமே கிடையாது, அதுக்கு பேர் கூலி. ப்ராமிஸ்ங்கிறது என்னன்னா, ப்ராமிஸ் எங்கே நிறைவேறுது, எப்போ ப்ராமிஸ் உண்டாகும் பாருங்க. Glory to be the living God. பவுல் அப்போஸ்தலன் அதனால தான் இப்படிப்பட்ட வெளிச்சத்துக்கு கீழே இருந்து அவர் பேசுகிறார். 2 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம்
20வது வசனம், 2 கொரிந்தியர் 1:20 பாருங்க. அங்க வாக்குத்தத்தத்தை அவமாக்குனது எது? நியாயப்பிரமாணம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரியையையும் கீழ்ப்படிதலையும் அங்கே என்ன பண்ணிட்டீங்க? அட்டாச் பண்ணிட்டீங்க. அட்டாச் பண்ணதுனால அங்கே என்ன பண்ண மாட்டேக்கு? நீங்கள் சில இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? சலுகைகள்லாம் போட்டிருப்பாங்க, போட்டுட்டு ஒரு ஸ்டார் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு புள்ளி இருக்கும், கண்டிஷன் அப்ளை. அதான் ஆப்பு. ஆப்பு கண்ணுக்கு தெரியாது, இத்தனையோண்டு இருக்கும். அதான் எல்லாம் போட்டிருப்பாங்க, பக்கத்தில் ஒரு புள்ளி இருக்கும், பார்த்தீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒன்றும் கிடையாதுன்னு அர்த்தம். கண்டிஷன் அப்ளை, இச்சலுகை நிபந்தனைக்கு உட்பட்டதே அப்படின்னு போட்டிருப்பான். இப்போ நல்லா புரியும் பாருங்களேன். நீங்கள் வாக்குத்தத்தத்தை பேசிட்டு டக்குன்னு புள்ளி வச்சிட்டீங்க. வாக்குத்தத்தை கேட்கும்போது வழக்கு வரா, தலையோக்கு வரா, உயர்த்திட்டு வரா, வாங்க சில நேரம். அதான் சொல்கிறேன், வாக்குத்தத்தை பேசி முடிச்ச உடனே வீட்டுக்கு கிளம்பிடுங்க. அதனால தான் சிலர் பாதியில் போனவங்களாம் நல்லா இருக்காங்க. முழுசா கேட்டவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஏன் தெரியுமா? அதுக்கப்புறம் தான் இருக்கு. சிலர்லாம் பார்த்தீங்களா, சடார்னு வருவாங்க, உயர்த்து வரா, சூப்பர் சூப்பர், உயர்த்து வரங்க அவனுக்கு அணுகி போட்டு போயிட்டான். அவன்லாம் நல்லா ஆயிட்டான். இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இடையில போனவன் நல்லா இருக்கான், கடைசி வரைக்கும் இருப்போமே, நம்ம ஏன் இப்படி இருக்கோம்னு யோசிக்கிறான். இப்போ தான் வெளிப்பாடு வருது. அதான் நான் சொல்லிட்டு இருப்பேன், ஒரு காலத்தில் பிரசங்கங்கள்லாம் ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் தூங்கியிருந்தீங்கன்னா பாக்கியவான். நல்ல வேலை அதெல்லாம் நீங்கள் கேட்கல, புரியுதா உங்களுக்கு? இப்போ முழிச்சிருந்தீங்கன்னா பாக்கியவான். ஏன்னா இது உள்ள போகணும் பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓடும் நல்லா, வாக்கு தத்தம் அது பண்ணியிருக்கிறார், பாலும் தேனும் வற்றாத நீரூற்றை போல் எல்லாம் ஓடும். அப்புறம் பேசிட்டு இவருக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சேர்ப்பார். அதெல்லாம் யாருக்கு செய்வார் நினைக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை தம்பி உன்னை பார்க்கவே முடிய மாட்டேங்குது, பாயிண்ட் நம்பர் 1. தச்சமா பார்க்கலாம் வந்த மாதிரியே இல்லையாப்பா, பாயிண்ட் நம்பர் 2. அப்புறம் பாஸ்டர் வந்து அன்னைக்கு ஃபோன் பண்ணார, நீ எடுக்கவே இல்லையாம, பாயிண்ட் நம்பர் 3. இதெல்லாம் பைபிள் எங்க பாருங்க. ஒன்று ஒன்றா சேரும் பாருங்க. சேர்த்துனா அவனுக்கு வேஸ், நான் என் செயல்லே பொழைச்சிக்கிறேன், எனக்கு வாக்கு தத்தமும் வேண்டாம். அப்படி ஆயிடுச்சு. அப்போ வாக்கு தத்தத்தை பேசுறதுங்கிறது என்ன? சலுகைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இது நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு சொன்னால் அது ஒன்றுமில்லாத மாதிரி தான். பிரமாணத்தை பேசும்போது வாக்குத்தத்தம் என்ன ஆயிடுது? அவமா போச்சு. வாட் மேக்ஸ் த ப்ராமிஸ் ஆஃப் காட் நன் எஃபெக்ட்? இட் இஸ் லா, இட் இஸ் ஒர்க். அதனால தான் அது செயல்படாமல் போச்சு. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் இப்போ பேசுகிறாரு பாருங்க, 2 கொரிந்தியர் 1:20 அவர் சொல்றாரு, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஆமேன். அங்க வாக்குத்தத்தம் இருந்துச்சு, ஆனால் நிறைவேறல. ஏன்? கிரியை பேசினதுனால. இங்க வாக்குத்தத்தம் இருக்கு, நிறைவேறுது. ஆம் அல்ல அப்படின்ட்டுலாம் இல்லை, ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஏன்? இங்க வாக்குத்தத்தம் என் கிரியை சார்ல, வாக்குத்தத்தம் என் கிறிஸ்துவை, என் ரட்சகரை, என் தேவனை சார்ந்ததா இருக்கிறது. ஆகையால் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வேதத்துல எம்புட்டு வாக்குத்தத்தம் இருக்கும். நான் சொல்றேன், இனிமே உங்க வாழ்க்கையில வேக வேகமா பழிக்கும். உங்க வாழ்க்கையில வேக வேகமா நீங்க சுதந்திரிப்பீங்க. நீங்க சுத்த மாட்டீங்க, நீங்க சுதந்திரிப்பீங்க. காலாகாலமா மக்கள் சுத்திக்கிட்டு இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க கிரியை சார்ந்து வாக்குத்தத்தத்தை யோசித்தனால சுத்தினாங்க. ஆனா இங்க சொல்லி இருக்குது, வாக்குத்தத்தங்கள் எப்படி நிறைவேறுது, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் எப்படி ஃபுல்ஃபில் ஆகுது? வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன். அதுக்கு முந்தின இதில் அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு? அவர் இந்த பிரசங்கம் எல்லாம் கொஞ்சம் பார்த்துருப்பார் தானே, பவுல் அப்போஸ்தலன். அவர் சொல்கிறாரு, அங்கே பாருங்க 18, நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. ஏன்னா சிலர் எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா, ஆம் அல்ல நடக்கும் ஆனால்
நடக்காது, வரும் ஆனா வராது. இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க அப்படி பேசல. நாங்க என்ன பேசுறோம்னா, வரும், அவருக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? அங்க பாருங்க 19, என்னாலும் சில்வாவினாலும் தீமோத்தேவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்தா நடக்குமா நடக்காதா குழப்பமே கிடையாது. ஆம், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஒரு ப்ராமிஸ் கூட நிறைவேறாம போகாது. எல்லா ப்ராமிஸுக்கும் நீங்க சொந்தக்காரங்க. வேதத்தில் வாசிக்கும் எல்லா, அதில் எவ்வளோ அழகாக வருது பாருங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், ஆல் த ப்ராமிஸ் ஆஃப் காட், ஆல் த ப்ராமிஸ் ஆஃப் காட். வாக்குத்தத்தங்கள் எல்லாம், எல்லாம் சொல்லுங்க, வாக்குத்தத்தங்கள் எல்லாம். எம்புட்டு வாக்குத்தத்தம் இவ்வளோ நாள் கேட்டிருப்பீங்க, இது வரைக்கும் நடக்காமலே போயிருந்துருக்கலாம். அதெல்லாம் பாருங்கள், 1ஆம் தேதி காலையில் வந்து உட்காந்துட்டு, அதாவது வருஷத்தில் பிகினிங்கில் சில பேருக்கெல்லாம் புது வாக்குத்தத்தத்தை பெறுறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா பெட்ட வாக்குத்தத்தமே ஒன்றும் பார்க்கல பிரதர், இந்த வருஷம் என்ன அப்படிங்கிற மாதிரி டல்லாகவே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே கேட்டதுனால ஒன்றுமே நடக்கலை. ஏன் நடக்கலைன்னா அது உன் நடவடிக்கையை சார்ந்ததுன்ட்டாங்க. ஆனால் இன்னைக்கு மனசை திருப்புறோம், இருதயமே திரும்புது, அது என் கிறிஸ்துவை சார்ந்தது. என் வாழ்க்கையில் எல்லாம் நடக்க போகுதுன்னா அது இயேசுவினால எனக்கு நடக்குது. என் கீழ்ப்படிதலாலோ என் கிரியையினாலோ அல்ல, கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம். அதனால தான் மோசேக்கு கீழே மக்கள் சுற்றி கொண்டே இருந்தார்கள். ப்ராமிஸ்க்குள்ளே போகவே இல்லை, ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே போகவே இல்லை. மோசே வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு? ஹி ரெப்ரசன்ட் லா. அவர் தான் லா கிவர். அவர் தான் பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு வந்தவர். பிரமாணத்தை வாங்கிட்டு வந்த அந்த தலைமை இருந்த வரை மக்கள் யாரும் எங்கே போகலை? வாக்குத்தத்தமான பூமிக்குள்ளே போகவே இல்லை. இப்போ இன்னொரு தலைவன் வருகிறான், அவன் தான் யோசுவா. யோசுவான்னு என்ன? எஷுவா, ஜீசஸ். ஹி ரெப்ரசன்ட் ஜீசஸ். ஆமென். யோசுவாங்கிற வார்த்தையிலிருந்து தான் என்ன வார்த்தை வருது? ஏசு, எஷுவா. அந்த வார்த்தை என்ன பண்ணுது? வருது. ஜோஷுவான்னா என்ன? சேவியர். ஆமென். அப்போ மோசேக்கு கீழே வாக்குத்தத்தத்தை, ஏன் மோசே கூட இப்படி தூரம் நின்று இப்படி பார்க்கலாம், நல்லா இருக்கு, நம்ம போக முடியலையே. அந்த நியாயப்பிரமாணத்தை பெற்றவன் கூட வாக்குத்தத்தத்தை தூரத்தில் நின்று பார்த்தானே தவிர உள்ளே போகவே முடியல. ஆனால் இந்த ஜோஷுவாவின் தலைமையின் கீழ் சுற்றவில்லை, சுதந்தரித்தார்கள். ஆமென். சுற்றவில்லை, சுதந்தரித்தார்கள். நான் சொல்கிறேன், இவ்வளோ நாள் சுற்றிக்கிட்டே உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை போயிருக்கலாம். அதுக்கு காரணமே என்னென்னா, நான் சொல்லிட்டேன், பாவம் அல்ல. எல்லாம் சொல்லுங்கள், உங்களை சுத்த வச்சது பாவம் அல்ல, உங்கள் சுய கிரியையை நம்பினது, பிரமாணத்தை நீங்கள் நம்பினது. ஆமென். அதுதான் சொல்கிறேன். வாட் மேக்ஸ் த ப்ராமிஸ் ஆஃப் காட் நன் எஃபெக்ட்? எது உங்கள் வாழ்க்கையில் கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறாமல் தடுத்தது? பாவம்னு பைபிளில் போடல, பிரமாணம், சுயக்கிரியை தான் அதை என்ன பண்ணிடுச்சு? தடுத்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கிறோம்? பாவம் தான் தடுத்தது. என்னைக்கு நீ பரிசுத்தமாகவே அன்னைக்கு தான் உள்ளே போவேன். நான் சொல்ல, என்னைக்கு ஆகி என்னைக்கு போவ? ஆயிட்டாங்களா? கூப்பிட்டு கேளுங்க, ஆயிட்டாங்களா? 30-40 வருஷம் ஆகுது, ஆயிட்டீங்களா? ஆயிட்டே இருக்கேன். என்ன என்னைக்கு ஆகி பால் இருந்தேன்னு பாலை ஊற்றிடுவாங்க போல. நீங்கள் ரெடியாகி பால் இருந்தேன்னு வாங்க வேண்டியதில்லை, அவங்களே கொண்டு வந்து ஊற்றிடுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா. எப்படி ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள மக்கள் போகிறாங்க, யோசித்து பாருங்க. அப்போ மோசையின் கீழ் சுற்றின ஜனங்கள் ஜோஷுவாவின் கீழ் சுதந்தரித்தார்கள். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் நடந்துகிட்டே இருக்குது, ஒரு சுதந்தரிப்பு நடந்து கொண்டே இருக்கு. ஐ டெல் யூ, பொசஸ் யுவர் பொசிஷன். தேவன் உங்களுக்காக வைத்த சில ஸ்தானங்களை கிருபைக்கு கீழே நீங்கள் வரும் பொழுது நீங்கள் சுதந்தரிப்பீர்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வாக்குத்தத்த பூமியை சுதந்தரிப்பீர்கள். வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கும். ஏனென்றால் எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். அதனால தான் பழைய ஏற்பாட்டிலே நீங்கள், நான் போன 2 வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னேன், சாபத்தை கூறும்போது எல்லா இஸ்ரவேலர்களும் என்ன சொன்னாங்க? ஆமென் அப்படின்னாங்க.
ஆனால் ஆசீர்வாதத்தை கூறும்போது எந்த இஸ்ரவேலும் என்ன சொல்லலை? ஆமேன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா there is no power to say amen. அந்த ஆமேனே கிறிஸ்து தான். அந்த ஆமேனே யார் தான்? கிறிஸ்து தான். உங்கள் வாழ்க்கையில் ஆமேன்னு அர்த்தம் அப்படியே அதான் கிறிஸ்து. அதனால தான் ஆமேன் என்னும் நாமம் அப்படின்னு இருக்கு. வெளிப்படுத்தல படிக்கிறோம், ஆமேன் என்னும் நாமம் உள்ளவர். அவருக்கு ஒரு நாமம், அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆமேன். அப்போ கிறிஸ்து வந்ததே எதுக்கு? எல்லாத்தையும் ஆமேன் முடிக்கிறதுக்கு, நிறைவேற்றுறதுக்கு. ஆமேன் என்னும் நாமம் உள்ளவர். ஆமேன். கடவுள் எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அவர் ஆம் சொல்லவே இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள என்ன சொல்றாரு? ஆம் சொல்றாரு. இப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து ஆமேன், ஹல்லேலூயா. அதனால தான் மரியாளுக்கு வார்த்தை வருது. மரியாள் சொல்றா, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். அதான் ஆமேனுக்கான விளக்கம். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு. கிறிஸ்து தான் அந்த ஆமேன். சாபத்துக்கு ஆமேன் சொன்ன மனு வர்க்கத்தால ஆசீர்வாதத்துக்கு என்ன சொல்ல முடியல? ஆமேன் சொல்லவே. ஒரு மலையில நின்று சாபம் பேசுறாங்க, எல்லாரும் ஆமேன்ங்கிறாங்க. இன்னொரு மலையில நின்று என்ன பேசுறாங்க? ஆசீர்வாதம் பேசுறாங்க. ஆமேன் சொல்றதுக்கு ஒரு ஆளுமே இல்லை. ஏன்னா ஆமேன்கிறவர் வரல. நீங்களும் நானும் இப்போ வாழ்ற இந்த டைம்ல அவர் வந்தார். அவர் எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் நமக்கு இன்னைக்கு ஆமேனா மாறி இருக்கிறார். இப்போ நம்ம சொல்றோம் எல்லா வாக்குத்தத்தத்திற்கும் ஆமேன். தட் மீன்ஸ் என்ன? எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள டன், எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு நடக்குது. அப்போ ஆம் அல்ல அந்த குழப்பமே கிடையாது. ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமென். அப்போ இன்னொரு பாயிண்ட் முக்கியமான ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இது போன வாரம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அப்படியே பரவசமாயிடுச்சு. அதே வசனம் மறுபடியும் எடுங்க, அது மட்டும் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிடுறேன். ரோமர் 4:14. அதாவது நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வினாய்ப்போம். இதை பற்றி நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். அதாவது கடவுள் சில எவிடன்ஸை இந்த உலகத்துக்கு காட்ட விரும்புகிறார். சில அடையாளத்தை காட்ட அவர் விரும்புகிறார். சிலதை அப்படியே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட விரும்புகிறார். என்ன அவர் டெமான்ஸ்ட்ரேட் காட்ட விரும்புகிறார் தெரியுமா? அதை பண்ண இதை பண்ண நான் பெரியாளானேன், இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் இல்லை. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் வாக்குத்தத்தம் வீணாய்ப்போம். இதுவரைக்கும் நம்ம எதை பார்த்துருக்கோம்னா, உழைப்பால் உயர்ந்தவர், அதையும் இதையும் செஞ்சு பெரியாளானவர், மனுஷனுடைய சுய கிரியையினால ஒரு சுதந்திரிப்பு, ஒரு வெற்றி. அதான் சொல்றாங்களே செல்ஃப் மேட். என்ன வார்த்தை வச்சிருக்காங்க பாருங்க, செல்ஃப் மேட் மில்லினியர். செல்ஃப் மேட் மில்லினியர், இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்றாங்க. கடவுள் சொல்றாரு, நான் இன்னொரு பிக்சர் வச்சிருக்கிறேன், இன்னொரு படம் வச்சிருக்கிறேன். அது என்னன்னா, இந்த நியாயப்பிரமாணம் அல்லது இந்த கிரியையை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகள். ஆனால் என் ப்ராமிஸ் எல்லாம் வேஸ்ட்டு. ஆனால் நான் இன்னொரு கூட்டத்தை எழுப்ப போகிறேன், இன்னொரு விதமாக இந்த உலகத்தை சுதந்திரிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்ப போகிறேன். அவர்கள் கிரியையினால் சுதந்திரிக்கிறதில்லை, அவர்கள் கிருபையினால் சுதந்திரிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரிப்பு நடக்க போகிறது. ஆமென். அந்த மாதிரி ஒரு கிரேஸ் ஜெனரேஷனை கடவுள் எழுப்பிட்டு இருக்கிறார். அந்த ஆளை கூப்பிட்டு நீ எப்படிப்பா பெரிய ஆளாவனா? அவரே. ஆமென். அவரால், by his grace, by his grace, அவரால. அப்போ ரெண்டு விதமா கடவுள் எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம். 13வது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடைக்காமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஸோ நியாயப்பிரமாணத்தினால இந்த உலகத்தை சுதந்திரிப்பான்ங்கிற ப்ராமிஸை கடவுள் என்ன பண்ணல, கொடுக்கல. விசுவாசத்தினால் வருகிற நீதினால தான் அவர் கொடுத்தாராம். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்க, கிரியை சார்ந்த மனிதர்களே ஒரு சுதந்திரிப்பை பார்க்க முடியும்னா சர்டன் லெவலில் கிருபையை சார்ந்தவர்கள் எவ்வளோ பார்க்க முடியும்? ஆமென். கிருபையை சார்ந்தவர்கள், அதாவது தன் மனித புயத்தை நம்புகிறனே இவ்வளவு பார்ப்பான்னா, தேவ புயத்தை நம்புகிற நீங்கள் எவ்வளோ பார்ப்பீங்க? அதுதான் இங்கே இருக்கிற வித்தியாசம். நான் சொல்கிறேன், இனி வரும் நாட்கள் எல்லாம்
பாருங்க, கிருபையினால் சுதந்திரிக்கிற ஒரு கூட்டத்தை கடவுள் எழுப்பி காட்டுவார். ஆமென். உங்களுடைய வெற்றி, உங்களுடைய சாதனை, உங்களுடைய பெருக்கம் எல்லாத்துக்கு பின்னாடியும் தேவனே இருப்பார். ஆமென். உலகத்தை சுதந்திரிப்பான். என்ன வாக்குத்தத்தம் பாருங்க, என்ன போட்டிருக்குது? இது கிறிஸ்தவத்தில் யூஸ் பண்ணாத வார்த்தை. இவங்க பரலோகத்தை சுதந்திரிப்பான்னு தான் படிச்சு வச்சிருக்காங்க தவிர உலகத்தை சுதந்திரிப்பான்லாம் படிக்கவே இல்லை. கடவுள் ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு பண்ணாரு? பரலோகத்தை சுதந்திரிப்பான்ங்கிற வாக்குத்தத்தம் இல்லை, உலகத்தை சுதந்திரிப்பாய். ஆமென். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்க விசுவாசம் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போக மட்டும் பைபிள் போடல, உங்க விசுவாசம் அந்த உலகத்தையே ஜெயிக்கும். ஆமென். விசுவாசம்ங்கிறது என்னன்னா, என் கிரியையை நான் சாரவில்லை, தேவனுடைய கிரியையை சாருகிறேன். தட் இஸ் ஃபெய்த். ஃபெய்த்னா வேற என்னமோ நினச்சிக்காதீங்க. பிலீவிங் த ஆக்ட் ஆஃப் காட், பிலீவிங் த ஒர்க்ஸ் ஆஃப் காட், தட் இஸ் ஃபெய்த். விசுவாசங்கிறத என்னமோ நினச்சிக்க கூடாது. தேவன் எனக்காக வேலை செய்கிறார். சண்டே பேசணும் இல்லையா, தேவ செயல், ஒர்க்ஸ் ஆஃப் காட், அதுதான் விசுவாசம். அப்போ யார் சுதந்திரிக்கிறார்கள்? விசுவாச மார்க்கத்தார். எல்லாம் சொல்லுங்க, விசுவாச மார்க்கத்தார். நியாயப்பிரமாணத்தை பெற்றவங்க, கிரியையை சார்ந்தவங்க உலகத்தை சுதந்திரிக்க போறதில்லை, கிருபையை சார்ந்தவங்க சுதந்திரிப்பாங்க. ஆமாம். கடவுள் எழுப்புகிறார். இந்த நாட்களில் அதிகமான கிருபைகளை உங்களுக்கு கொடுத்து நீங்கள் பொசஸ் பண்ணுவீங்க, பெரிய லெவலில் இன்ஹெரிட் பண்ண போகிறீங்க. ஆமென். எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ராகாபோ ஷாக்ரா மாகா சட்டே லே ப்ரோ கோத்தாரா ஷட்டே லபரஹா சேட்டே லே போரோ. ஸோ ஏன் ஃபெய்த்து மக்களுக்குள்ளே வராமல் போச்சு? விசுவாசம் ஏன் எழுமாமல் போச்சு அப்படின்னா, வாக்குத்தத்தத்தோடு இவர்களுடைய செயலை இணைத்தபடியினால் என்ன வரல? விசுவாசம் வரல. அதனால தான் பாருங்க, இயேசு வாழ்ந்த காலத்தில், இயேசு இந்த பூமியில இருந்த நாட்கள்ல இந்த நியாயப்பிரமாணத்தை சார்ந்த மக்கள் கிட்ட விசுவாசமே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? ஏன் விசுவாசம் இல்லை? ஏன்னா அவங்க நீதியை நிறைவேற்றி அதன் மூலம் பெற முடியும்னு நினைச்சாங்க. 2 பேரை பார்த்து தான் இயேசு சொன்னாரு, உன் விசுவாசம் பெரியது. ஒன்று கானானிய ஸ்திரியை பார்த்து சொன்னார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. இன்னொன்று 100க்கு அதிபதி, அவனை பார்த்து சொன்னார். என்ன சொன்னாரு? இஸ்ரவேலருக்குள்ளும், தட் மீன்ஸ் என்ன? நியாயப்பிரமாணத்தை சார்ந்த இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லையே. இயேசு 2 பேரை பார்த்தா கிரேட் ஃபெய்த் அப்படின்னு சொன்னார். அவங்க 2 பேருமே புறஜாதிகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரமாணத்தை சாராதவர்கள். பிரமாணத்துக்குள்ள இல்லாதவங்களுக்குள்ள தான் விசுவாசமே இருந்தது. பிரமாணத்துக்குள்ள வாழ்ந்த யாருக்குள்ள என்ன இல்லை? ஃபெய்த்தே இல்லை. அதனால தான் பாருங்க, நீங்க சபைக்கு வராத சில பேர்கிட்ட கூட நீங்க விசுவாசத்தை பார்க்கலாம். சபைக்குள்ள விசுவாசம் காணாம போயிடுது. ஏன்? என்ன பண்ணிட்டு இருக்கிற? இங்க விசுவாசத்தை கொல்ற வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஏன்? சுயக்கிரியை பேச பேச இருக்கிற ஃபெய்த்தும் போயிடும். சில சொல்லுவாங்க, முன்னாடி கூட கொஞ்சம் ஃபெய்த் இருந்துங்க, தொடர்ந்து சர்ச்சுக்கு போக இருக்கிற ஃபெய்த்தும் போயிடுச்சுங்க. அது கண்டிப்பா போயிடுங்க, அது கண்டிப்பா போயிடும். ஏன்னா உங்க கிரியையை பேசுற இடத்துல நீங்க உட்கார்ந்து கேட்டே இருந்தீங்கன்னா விசுவாசம் போயிடும். அதனாலதான் வெளியில உள்ளவங்களுக்கு கூட விசுவாசம் இருக்கு. அவங்க சொல்ல, நம்ம என்னங்க கடவுளின் அருள் இருந்தா ஆண்டவன் அப்படின்னு முன்னேறாங்க. ஆனா இங்க ஃபெய்த்தே இருக்க மாட்டேங்குது. ஏன்? நம்பிக்கையே வர மாட்டேங்குது. ஏன்? ஏன்னா இங்க எல்லாமே இவர்களை சார்ந்த காரியங்கள் போதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப பாருங்க, முழு எவ்வளவு அழகான பிக்சர் பாருங்க. 2 பேரை தான் கிரேட் ஃபெய்த்னாரு. அந்த 2 பேருமே சர்ச்சுக்கு வராதவங்க. ஹலோ, அந்த 2 பேருமே கிறிஸ்தவங்க கிடையாது. நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா, அவங்ககிட்ட தான் இயேசு சொன்னார் கிரேட் ஃபெய்த். அவன் ஒருத்தன் சொல்றான், நீ என் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவான், அவன் சோகமாயிருவான் அப்படிங்கிறார். ஏன்னா நானே ஒரு பெரிய 100க்கு அதிபதி, என் வார்த்தைகளே அவ்வளோ வல்லமை இருக்குன்னா, நீர் உலகத்தை உருவாக்கினவர், நீர் சொன்னால் போதும். ஆமென். அந்த மாதிரி இயேசு பார்க்குறாரு, இப்பா இஸ்ரவேலருக்குள்ளேயும் அப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கலைன்னா ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் தேடிக்கிட்டு இருக்காரு, யாராவது விசுவாசிக்கிறவங்க இருக்காங்களா அப்படின்ட்டு. எம்புட்டு சர்ச்சுக்கு போயிருக்கேன், ஒரு சர்ச்சிலையும் நான் பார்க்கலையப்பா அப்படிங்கிறாரு. அப்படிதான்
எவ்வளவு ஒரு கம்பாரிசன் கொடுக்குறாரு பாருங்களேன். இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவில்லையே. என்ன அர்த்தம்? அதான் எந்த மதவாதிகளுக்குள்ளேயும் எந்த ஆலயத்துக்குள்ளேயும் பார்க்கல. அதனால தான் வெளியில் இருக்கிறவங்கலாம் அற்பமாக நினச்சிடாதீங்க. சில நேரத்தில் அவங்க கிரேட் ஃபெய்த்தாக இருக்கலாம். ஹூ நோஸ், காட் ஒன்லி. ஆமென். சொல்கிறாங்க பாருங்களேன், ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்களாம் குற்றவாளியும் இல்லை, வெளியில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப கரெக்டானவங்களும் கிடையாது. அதே தான் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறதுனால ரொம்ப கரெக்டுன்னு நினச்சிக்கூடாது. நம்மளை விட ரொம்ப கரெக்டு வெளியில் இருக்கலாம். ஆமென். கண்டிப்பாங்க. அதனால தான் நான் கடவுளுடைய சொல்கிறேன், யாரையும் சில இவங்க கிறிஸ்தவன்னு இவங்க தான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறது. யாரையும் மட்டமாக நினைக்காதீங்க. கடவுள் சொல்லட்டும், அவர் கரெக்டாக தீர்ப்பு சொல்வார், அவர் சொல்வார். அது சொல்கிறார், கிரேட் ஃபெய்த்லாம் அங்கே நிறைய அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, உனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஏன் அப்படி இஸ்ரவேலருக்குள்ள ஏன் அது இல்லாமல் போயிடுச்சுன்னா, அவர்கள் சுய நீதியை நம்பினார்கள், அவர்கள் கிரியை நம்பினார்கள். அதனால தான் அவங்களுக்குள்ள விசுவாசமே போயிடுச்சு. ஆனால் மற்ற யாரும் அவங்க நம்பலை. அந்த பெண் சொல்கிறா பாருங்க, மேஜையிலே விருந்து விழும் துணிக்கைகளை அந்த நாய்க்குட்டி தின்னுமே. பிள்ளைகளுக்குரியதை நாய்க்குட்டிக்கு என்ன பண்ண முடியாது, போட முடியாது. இந்த புரஜாதிகள் அவங்களை அப்படிதான் வர்ணிச்சிட்டு இருந்தாங்க. இயேசு சீசர்களுக்கு புரியறதுக்காக தான் சொல்லியிருக்காரு. நீ நாயின்னு சொன்ன பத்தியா, அவன் தான் சொந்தரிச்சிட்டான் அப்படின்ட்டார். அந்த அம்மா வச்சு இவங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறார். நீ உலகம் சொல்லிட்டு இருப்பீங்க. உலகம் நல்லா இருக்கலாம், நாளைக்கு சபை கைவிடப்பட்டுறாம பார்த்துக்கோங்க. கர்த்தர் உலகத்தை எடுத்துக்கொண்டார், சபையை கைவிட்டார்ன்றாம. ஹலோ ஹலோ. ஆமா, ஏன்னா நான் நிறைய நேரத்தில் சபையில் இல்லாததை விட நிறைய சூப்பரான ஆட்கள்லாம் நான் வெளியில் பார்க்குறேன். ஆச்சரியமாக இருக்குது. என்னப்பா இயேசுவே இன்னும் தெரில, இந்த ஆள் எவ்வளோ இதாக இருக்காரு, இவரெல்லாம் ஆண்டவருடைய அன்பு கிருபலம் தெரிஞ்சால் பயங்கரமாக அப்படி நமக்கு ஆச்சரியப்படுறவங்களாம் இருக்கிறாங்க பாருங்க. இங்கே ஃபுல்லாக டப்புன்னு அடிப்பாங்க, பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் சேர்த்து கையை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. கடவுள் பாருங்க ரொம்ப நியாயமானவர். நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அப்போ கிரேட் ஃபெய்த் அப்படிங்கிறது யார்கிட்ட, அந்த விழும் துணிக்கைகளை அது தின்னுமே. அந்த பெண்ணுக்குள்ள அதான் உருவாகுது. அந்த நாய்க்குட்டி அதை சாப்பிடுமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏன் என்னுடைய தகுதியினால நான் ஒன்றையும் பெற முடியாது, நீங்க நினைச்சா எனக்கு கொடுக்கலாம். ஆமென். நீங்க நினைச்சா கொடுக்கலாம். அப்போ அங்கதான் விசுவாசமே வேலை செய்யுது. ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது அப்படிங்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் கூட தேவனுடைய ஆவியானவர் வாக்குத்தத்தங்களை எல்லாம் உங்க வாழ்க்கையில சுதந்தரிக்கும் ஒரு கிருபைகளை உங்களுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்க யோசிங்க, உங்க சுகம், உங்களுக்கு சுகத்தை குறித்த காரியம் உங்க வாழ்க்கையில எப்படி நிறைவேறுதுன்னா, அது அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள், உங்களுடைய எந்த செயல்களாலையும் கிடையாது. உங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராஸ்பரிட்டி வருதா, அவருடைய செயல்களால் அது உங்களுக்கு வருகிறது. எல்லா நன்மைகளும் நான் கிருபையினால் பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நீங்க தான் எங்களுடைய ஆமேன். ஜீசஸ், யூ ஆர் அவர் ஆமென். ஹல்லேலூயா. உமக்குள்ளே எல்லாம் எங்களுக்கு நிறைவேறுகிறது. மா தோரபா ஷகலபரா கதரபலபா ரேக்லபாரா சேக்ரமந்த் ரேகலபௌதரே. நான் என்னையோ என் செயலையோ அல்ல சுவாமி, உங்க அன்பை சார்ந்து கொள்கிறேன், உங்களுடைய கிருபையை நான் சார்ந்து கொள்கிறேன். இயேசுவே என்னுடைய நீதியாக, எனது பரிசுத்தமாக, எனது மீட்பாக அவர் இருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, இப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை நீங்கள் காதுகள் கேட்க, எங்கள் இருதயங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்வதற்காய் நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீங்கள் கிரியை செய்வதற்காய் நன்றி. இன்றைக்கு வந்திருக்கிறத பார்த்துட்டு இருக்கிற எல்லா பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, இதுவரை நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் இந்த நாள் முதற்கொண்டு எல்லாத்தையும் அவங்க பொசஸ் பண்ணும்படியா, எல்லாத்தையும் அவங்க ரிசீவ் பண்ணும்படியா அப்படியே அவங்க மடியில் கொட்டட்டு சுவாமி. எத்தனையோ 40 வருஷம் சுற்றின இஸ்ரவேலர்கள், ஒரு சந்ததி எழும்பினது. யோசுவாவின் தலைமையின் கீழ் ஒரு சந்ததி எழும்பினது, ஒரு கிருபையின் சந்ததி எழுப்பி அவர்கள் சுதந்தரிக்க வேண்டியதை சுதந்தரித்தார்கள். ஹல்லேலூயா. இதுவரைக்கும்
இப்போ மதவாதமான ஒரு கிறிஸ்தவத்தை இந்த உலகம் பார்த்துட்டே இருந்திருக்குது. ஆனா இனி வரும் நாட்களிலே ஒரு யோசுவாவின் தலைமுறையை, ஒரு கிருபையின் சந்ததியை நீர் எழுப்புகிறீர். அவர்கள் சுற்ற மாட்டார்கள். அவர்கள் உலகத்தையே தேசத்தையே உமக்காக சுதந்தரிக்கிறவர்களாக அவர்கள் எழும்பப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு சுதந்தரிக்கிற அபிஷேகத்தை, ஒரு சுதந்தரிக்கிற கிருபைகளை இந்த வேலை இந்த இரவு வேளையில் அதை இம்பார்ட் பண்ணுகிறோம் சுவாமி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. எல்லா வாக்குத்தத்தங்களும் எங்கள் வாழ்க்கையில் வந்து பழிக்கிறது. ஆம் என்றும் ஆமென் என்றும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. நன்மைகளை பார்க்கட்டும். ஹல்லேலூயா. உங்கள் கிருபையில் களி கூறட்டும். உங்கள் கிருபையின் வியப்புக்குள்ளே மூழ்கட்டும். உடைய அன்பின் பேரின்ப நதிக்குள்ளே நீந்தட்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிருபை பெற்றவளே நீ வாழ்க. என்னைக்கு நாங்க கிருபையை பெற்றுட்டோமோ அன்னைக்கு எங்களுக்கு வாழ்வுதான். கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கிருபை பெற்றவனே நீ வாழ்க. இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். இதை ஆன்லைன்ல பார்க்கிற பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். அவங்க மேல பொழிகிறதற்காய் ஸ்தோத்திரம். காலையில் எழும்பும் போதும் சரி, இன்னைக்கு இயேசுவின் மூலம் எனக்கு எல்லா நன்மையும் வருது. அவருக்குள் எனக்கு எல்லாம் வருது. ஆதாமின் கீழ்ப்படியாமையினால எல்லாத்தையும் லூஸ் பண்ணியிருக்கிறேன். என் இயேசுவின் கீழ்ப்படிதலால், அவருடைய கீழ்ப்படிதலால் நான் நீதியாக்கப்பட்டிருக்கிறேன். எல்லா நீதிமானுக்குரிய எல்லா ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம் என்கிற வெளிச்சத்திலே, விசுவாசத்திலே பிள்ளைகள் நடக்கட்டும். உம்முடைய நல்ல ஆவியானவர் உம்முடைய செம்மையான பாதையிலே நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இன்னைக்கு சாயங்காலம்? Glory to be the living God. Amen. Amen. Hallelujah. கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். இந்த கிருபையின் கீழே இந்த டீச்சிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கிவிங் பற்றி நான் எதுவுமே பெருசாக சொல்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா? எனக்கு ஒன்று தெரியும். கிருபை புரிய புரிய கொடுக்கறது தன்னால் நடக்கும். வரவும் செய்யும். கொடுக்காத இருதயத்துக்கு கூட கொடுக்கணுங்கிற சக்தி வரும். பிரமாணத்துக்கு கீழே இயேசு கொடுக்க சொல்றாரு. அந்த ஐஸ்வர்யவான அவனால் என்ன பண்ண முடியல? கொடுக்க முடியல. ஆனால் சகை விட்ட கொடுக்கறத பற்றியே சொல்ல. அவன் வந்து 4 கொடுத்துட்றேன்ட்டான். என் ஆஸ்தியில் பாதியை கொடுத்துட்றேன்ட்டான். கொடுக்கறத பற்றியே பேசல அவங்ககிட்ட. அப்போ என்ன நடக்குது? கிருபையை பெற 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 நமக்கே கொடுக்குற பழக்கம் வந்துடுது. ஆமென். அதனால் நான் நம்புகிறேன், கிருபை கேட்க கேட்க தைத்துப்பெலாம் யோசிக்க மாட்டேங்க, உடச்சி ஊற்றணுங்கிற அன்பு தான் வரும். ஆமென். தசம பாகமா 10 20 கட் பண்ணியா கட் பண்ணாமலா வராது. ஃப்ளோவில் கொடுப்போம். ஆமென். நான் சொல்ல ஒரு கிவிங் கிரேஸ் உங்களுக்கு உண்டாகும். உங்கள் கையில் செல்வம் வரும். நீங்கள் சுதந்தரிப்பீங்க. ஆமென். ஏன்னா கிறிஸ்துவை, கிருபையை மேன்மை பாராட்டும் ஒரு சந்ததியை தேவன் எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். பாடல் பாடும் பொழுது அங்கே பின்னாடி இருக்குது, நீங்கள் போகும்போது செலுத்திட்டு போகலாம். சரி, நிறைய இடத்துல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இங்கேயும் கம்ப்ளீட்டாக எல்லாமே இல்லாமல் போயிடும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென்.